ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் தொடங்கி அடுத்த ஆண்டு சித்திரை மாதம் தொடங்கும் வரை எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பலன்கள் வரப்போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த தமிழ் புத்தாண்டு காலத்தில் 4 முக்கியமான கிரகங்கள் இடம்பெயர்து. இதனால் எல்லோருக்குமே ஒருவித மாற்றங்கள் நிகழும் வாழ்க்கையில். அதாவது முக்கியமான கிரகங்களான சனி, குரு, ராகு, கேது 4மே இந்த காலகட்டத்தில் தன்னுடைய இடத்துலேருந்து மாறி இருக்கு. அப்படி மாற்றத்தினால ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரியான நிகழ்வுகள் ஏற்படும். அது எந்த மாதிரி இருக்கும்? அது அதிர்ஷ்டத்தை கொடுக்குமா, இல்லை நிறைய எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குமா, சோதனை காலகட்டமாக இருக்குமா, ரொம்ப இன்பமாக இருக்குமா அப்படின்றத தான் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். மேஷ ராசி இந்த தமிழ் புத்தாண்டு 2025 2026 ஏப்ரல் மாதம் வரைக்கும் எந்த மாதிரியான பலன்கள் அனுபவிக்க போகுதுன்னு பார்க்கலாம். அதாவது குரு 2ஆம் ஸ்தானத்திலேருந்து ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு வருகிற மே 15ஆம் தேதி இடம் மாற்றம் ஏற்படுது. அதாவது தனஸ்தானத்திலிருந்து முயற்சி ஸ்தானத்துக்கு இடம் பெயர்கிறார் குரு. ஏற்கனவே லாபத்தில் இருந்த சனி விரயஸ்தானத்துக்கு போயிருக்காரு மார்ச் 29ஆம் தேதி. அதே மாதிரி மே 18ஆம் தேதி ராகு கேது இடம்பெயர்ச்சியும் இருக்கு. ராகு 10ஆம் இடமும் கேது 5ஆம் இடமும் மாறுது. இதனால எந்த மாதிரியான பலன்கள் நடக்க போகுதுன்னா, அதாவது புதுசா யாரெல்லாம் வேலை தேடுறீங்களோ, படிப்பு முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு பெரிய படிப்பு முடிச்சுட்டு யாரெல்லாம் புது வேலையை தேட போறீங்களோ அவங்களுக்கு இந்த ஆண்டு நல்ல காலமாக தான் இருக்கு. ஆனால் நீங்க தேடுற வேலை தான் கிடைக்கணும்னு காத்துட்டு இருக்காதீங்க. கிடைக்கிற வேலையில இப்போ செட்டில் ஆகலாம். அப்படி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைச்சிடும். இந்த வேலை தான் எனக்கு கிடைக்கணும், எனக்கு பிடிச்ச மாதிரி தான் வேலை அமையணும், நான் இந்த சம்பளம் கிடைச்சாதான் வேலைக்கு போவேன் அப்படின்றவங்களுக்கு இது சரியான காலம் கிடையாது. அதனால் கிடைக்கும் வேலையை பார்த்துக்கணுன்னா இது சரியான காலகட்டம். இது உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் கொடுக்கும். அதனால் தாராளமாக இந்த காலத்தில் புதுசாக யாரெல்லாம் வேலை தேடுறீங்களோ அவங்கெல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, நான் ஏற்கனவே வேலை தேடிட்டு இருந்தேன், எனக்கு இப்போ மாற்றத்துக்கு சரியான காலமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த காலத்தில் நீங்கள் ஏற்கனவே இருந்த வேலையை விட்டு மாற வேணாம். அதாவது உங்கள் வேலையில் ஏற்கனவே பிரச்சனைங்க அதிகமாக இருக்கலாம், ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கலாம், உங்கள் மேலதிகாரி கூட உங்களுக்கு சரியாக செட் ஆகாமல் சிங்க் ஆகாமல் பிரச்சனையாக இருக்கலாம். ஓவர் ஒர்க் ப்ரெஷர் ஒர்க் லோடு போட்டுட்டு அதுக்கான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கல, அதுக்காக நான் இந்த இடத்த விட்டு வேறு வேலை மாறுறேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா வேண்டாம். ஏன்னா நீங்கள் இன்னொரு இடத்துக்கு போனாலுமே உங்களுக்கு அங்கேயும் வேறு மாதிரி ஒரு பிரச்சனையோ வேறு மாதிரியான ஒரு அலைச்சலோ ஏற்பட தான் செய்யும். அதனால் இருக்கிற வேலையை தக்க வச்சுட்டு அதாவது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச பிரச்சனை தெரிஞ்ச பெயின்னு அதை சமாளிச்சிடலாம். நம்ம இங்கே பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு புதுசாக வேற ஒரு இடத்துக்கு மாறினா அங்கே என்ன மாதிரியான பிரச்சனை வரும்னு தெரியாது பார்த்தீங்களா. ஆக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உழைப்பும் அலைச்சலும் அதிகமாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் இருக்கிற இடத்துல இப்போ தக்க வச்சுக்கோங்க. இந்த ஒரு வருஷம் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கோங்க. மற்றவங்க வேலையும் சேர்த்து பார்க்குற சூழ்நிலை உருவாகும் தான். உங்களுக்கு வேலை அலைச்சல் அதிகமாக தான் இருக்கும். இதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் கெடும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துங்க. வயதானவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் கால் மூட்டு வலி இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் அதிகமாக இருக்கும். நைட் டைமில் அதிகமாக தூங்க முடியாமல் சிரமப்படுவீங்க. அதே மாதிரி அவுட் சைட் ஃபுட்டும் அவாய்ட் பண்ணுங்க உடல் ஆரோக்கியத்துக்கு. ஓகேங்களா? இந்த நேரத்தில் நீங்கள் உங்களோட உடல் உழைப்பை அதிகமாக செலுத்தும் காலமாக இருக்குன்றனால உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்தணும் தான். ஓகேங்க, நான் மாணவன்,
நான் என்ன பண்ணலாம், நான் வந்து வெளிநாட்டு படிப்புக்காக காத்துட்ருக்கேன், நான் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு காத்துட்ருக்கேன் அப்படின்னா தாராளமா அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் சரியா இருக்கு. சின்ன சின்ன தடங்கள் ஏற்பட தான் செய்யும். நீங்க அதிகமா முயற்சி எடுக்கணும். குரு 3ஆம் இடத்துல இருக்காருல்ல, அதனால அதிகமா முயற்சி எடுங்க. முயற்சி எடுக்கும்போது கண்டிப்பா சிறு சிறு தடங்கள் ஏற்பட்டு அது சரியாகும். ஓகேங்களா? அதே மாதிரி நெறைய பேரு மேஷ ராசியில இருக்கவங்க இந்த காலகட்டத்துல வெளிநாட்டிலேருந்து வீடுக்கு திரும்புவாங்க. அதாவது அயல் நாட்டுல யாரெல்லாம் பணிபுரிஞ்சாங்களோ அவங்க அட்லீஸ்ட் டெம்பரரியாவது தாய் நாட்டுக்கு திரும்பி வந்து தன்னோட வீட்டை பார்ப்பாங்க. அவங்க எல்லாம் தன்னோட வீட்டை நோக்கி வரும் காலகட்டம் தான் இது. வேலையில அதிக கவனம் செலுத்துறதும், வேலை ஓவர் ப்ரெஷரா இருக்கிறதும், அதிக ஒர்க் டைம் அதிகமாகுறதுனால உங்களால வீட்ல டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. வீட்ல இருக்கவங்க கூட உங்களால அனுசரணையா நடந்து செல்ல முடியாது. அதாவது என்னன்னா, ஆஃபீஸ்ல இருக்க பிரச்சனைய நீங்க இந்த நேரத்துல வீட்ல காட்ட ஆரம்பிப்பீங்க. ஆஃபீஸ்ல வந்து ரொம்ப ஒர்க் ப்ரெஷரா இருக்கு, அவங்ககிட்ட கேள்வி கேட்க முடியல, அவங்க கிட்ட உங்களால பேச முடியலன்றனால அதெல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த காலகட்டத்துல வீட்ல அந்த கோவத்தை வெளிப்படுத்தும் போது அதனால வீட்ல சின்ன சின்ன சலசலப்பு உண்டாகும். ஸோ வீட்டோட அமைதி உங்ககிட்ட தான் இருக்கு. வீட்டோட பிரச்சனைய நீங்க அதிகப்படுத்தாம இருந்தா போதும், வீடு அமைதியா தான் இருக்கும். ஓகேங்களா? நம்ம ஒரு பிளான் பண்றோம், நம்ம ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அது இந்த நேரத்துல அதே மாதிரி நடக்கும்ன்றது இல்லை. ஏன்னா நீங்க ஒண்ணு நினைக்கிறதா இருக்கும், அங்க நடக்கிறது ஒண்ணா இருக்கும். அதெல்லாம் நீங்க அனுசரிச்சுட்டு போயிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. இல்ல நீங்க வந்து ஒரு பிளான் பண்ணிட்டு நம்ம இதை பண்ணலாம், நம்ம வெளியே இந்த மாதிரி போகலாம், இல்ல வெளியே எங்கேயும் போகாம டிவி பார்த்துட்டு இருக்கலாம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா வீட்டில் இருக்கவங்க வேற ஒரு பிளான் பண்ணுவாங்க. ஆக மொத்தத்துல அந்த இடத்துல உங்க 2 பேருக்கும் முட்டு மோதல் இருக்கும். ஸோ நீங்க வீட்ல கொஞ்சம் அனுசரிச்சுட்டு அனுசரணையா போனீங்கன்னா உங்களுக்கு வீட்ல இருக்கிற பிரச்சனைங்க குறையும். சில பேர் இருக்கிற வேலை ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு புது வேலை தேட ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி புது வேலை தேடுறவங்களுக்குலாம் வேலை கிடைச்சிடும் தான். ஆனால் அது வந்து நமக்கு பிடிக்காத வேலையா இருக்கும். அதாவது நமக்கு வந்து வேலை எப்படி இருக்கும்னா, நம்ம கேட்ட சம்பளத்துல கிடைக்கும், நமக்கு கேட்ட இடத்துல கூட வேலை கிடைக்கும். ஆனா அந்த இடத்துல நம்மளால நிம்மதியா வேலை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாகும். ஆக மொத்தத்தில் இந்த டைம் நீங்கள் அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கோங்க. நான் இதுக்காக தான் முன்னாடி வேலை மாற்ற வேணான்னு சொன்னது. சில பேர் வேலை மாற்றம் ஏற்பட்டால் அவங்களுக்கு இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைக்கும். நீங்கள் கேட்ட சம்பளம் கூட கிடைச்சிடும். நீங்கள் கேட்ட வேலை பொசிஷன், அதாவது சில பேர் வந்து மேனேஜர் லெவலில் இருக்கணும், டீம் லீட்லேருந்து மேனேஜர் லெவலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிலாம் சில பேர் வேலை தேடுவீங்க. வேலையில் மாற்றம் ஏற்படணும் நீங்கள் காத்துட்ருப்பீங்க. அவங்களுக்குலாம் அந்த பொசிஷனே கிடைச்சாலும் அந்த இடத்துல உங்களால் நிம்மதியாக வேலை செய்ய முடியாத சூழ்நிலை உண்டாகும். அதனால் நீங்கள் மோஸ்ட்லி வேலையை மாற்றிக்காமல் இருங்க. வேலை மாற்றம் நெக்ஸ்ட் இயர் ஏற்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைச்சிக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு விரயஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால உங்களோட செலவுகள் பார்த்தீங்கன்னா ரெட்டிப்பாக ஏற்படும். நீங்கள் ஒன்றுத்தில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி புதுசாக யாராவது மேஷ ராசியில் இருக்கவங்க தொழில் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா அது இதுக்கான சரியான காலகட்டம் கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த டைமில் நீங்கள் ஏதாவது ஃபர்ஸ்ட் ஒன் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்றது பார்த்துக்கோங்க. இந்த டைமில் தான் இதை நம்ம கண்டிப்பாக தொழில் தொடங்கணுமான்றதை யோசிச்சுக்கோங்க. ஒரு 6 மாதம் 1 வருஷம் தள்ளி போட்டு நீங்கள் தொழிலை தொடங்குறது ரொம்பவே நல்லது. இந்த காலத்தில் நீங்கள் தொழிலை தொடங்கும் போது விரய செலவுகள் அதிகமாக ஏற்படும். சிலருக்கு தொழில் நஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அதனால் புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கு இது சரியான காலம் கட்டம் கிடையாது. ஏற்கனவே தொழிலில் இருக்கிறீங்கன்னா அவங்க தன்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சமாக குறைச்சிக்கிறது நல்லது. உங்களுக்கு பண வரவு நல்லாவே இருந்தாலுமே அதற்கான செலவுகள், அதாவது என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு நல்ல பண வரவு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்ப திரும்ப கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் போடுறேன்னு சொல்லிட்டு போட்டுகிட்டே இருப்பீங்க. அது ஒரு கட்டத்தில் நல்ல தொழில் வருதே, தொழில் நல்லா இருக்குது, இந்த டைமில் நம்ம இன்னும் இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் 2-3 கம்பெனி மிஷின்ஸ் வாங்கி போடலாம். மிஷின்ஸை வாங்கி போடும்போது நமக்கு இன்னும் ரெட்டிப்பு லாபம் வரும்ன்ற நினைப்பில் நீங்கள் இன்னும் தொழிலில் அதிக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கு வர வேண்டிய ப்ராஜெக்ட், தொழில், அந்த வேலை அமைப்பு எல்லாமே குறைஞ்சிரும். அப்போது
நீங்க இன்வெஸ்ட் பண்ண பணம் வந்து கிட்டத்தட்ட அது விரைய செலவா முடங்கி தான் கிடைக்குமே கண்டி, அதனால உங்களுக்கு பயன் இருக்காது. ஸோ இந்த காலகட்டத்தில அளவான இன்வெஸ்ட்மென்ட் பண்றது ரொம்பவே ஆரோக்கியமானது. மேஷ ராசிக்கு செலவுகள் அதிகம் ஏற்படுன்றனால முடிஞ்ச அளவுக்கு அது நல்ல செலவா மாத்திக்க முயற்சி பண்ணுங்க. வீடு வாங்குறது இந்த டைம்க்கு ரொம்ப நல்ல காலகட்டமா இருக்கு. வீடு வாங்குறதோ இல்ல வீடு கட்டுறதோ, வீடு ரெனோவேஷன் பண்ணணும்னு யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ அவங்கெல்லாம் தன்னுடைய செலவுகளை இந்த மாதிரி நல்ல செலவா மாத்தி அமைச்சுக்கிறது நல்ல பயனுள்ளதா இருக்கும். ஆக மேஷ ராசினர் தன்னுடைய உடல் ஆரோக்கியத்திலும் தன்னுடைய வேலையிலும் அதிக கவனம் செலுத்தினாலே இந்த வருஷம் சூப்பரா இருக்குங்க. ரிஷப ராசி இந்த தமிழ் புத்தாண்டுக்கு எந்த மாதிரியான பலன்களை அனுபவிக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதாவது இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் அடுத்த ஆண்டு ஏப்ரல் 13ஆம் தேதி வரை ரிஷப ராசிக்கு எந்த மாதிரியான யோகம் காத்திருக்குன்னு தான் சொல்ல போறேன். ஆமாங்க, நிச்சயமா உங்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப யோகமான அதிர்ஷ்டகரமான காலம்தான் இது. உங்களுக்கு ஜென்மத்துல இருந்த குரு இந்த மே 15ஆம் தேதி தனஸ்தானமான மிதுன ராசிக்கு இடம்பெயர்கிறாரு. மிதுன ராசி உங்களுக்கு தனஸ்தானமா அமைது. மிதுன ராசியில குரு அமர்ந்து ரோக இடமான துலாம் ராசியையும் அதே மாதிரி உங்களுக்கு அஷ்டமமான தனுசு ராசியையும் அதே மாதிரி உங்களுக்கு 10ஆம் இடமான கும்ப ராசியையும் குரு பார்வை செய்கிறார். அப்போ உங்களுக்கு தொழில் வேலையில அமோகமா இருக்க போதுங்க. புதுசா யாருன்னா பார்ட் டைம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா சரியான காலகட்டம் தான் இது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலையிலும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்களுடைய பேச்சு மரியாதைக்கும் பாராட்டுக்கும் பேச்சுக்கும் அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படும். உங்களுடைய பேச்சு மென்மையாகும். உங்களுடைய மரியாதை மதிப்பு எல்லாமே இப்போ உயர போகுது. பல காலமா, அதாவது வயதானவங்களாம் கடந்த 3-4 ஆண்டுகளாவே தன்னுடைய உடல் ஆரோக்கிய கோளாறுல ரொம்பவே அவதிப்பட்டிருப்பாங்க. நிறையவே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன்னு ஹாஸ்பிட்டல் செலவு அதிகமாக இருந்திருக்கும். அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த ஆண்டில் சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இத்தனை நாள் இருந்த பிரச்சனை எல்லாமே இப்போ சுமூகமாக முடிய போகுது. அடுத்ததா மாணவர்களுக்கு இந்த ஆண்டு ரொம்பவும் சக்சஸ்ஃபுல்லா தாங்க இருக்க போகுது. வெளிநாட்டுக்கு வேலை வாய்ப்புக்கு காத்துட்டு இருக்கவங்களோ இல்ல வெளிநாட்டுக்கு படிக்க போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஆண்டு ரொம்ப அமோகமா இருக்கு. கண்டிப்பா வெளிநாட்டுக்கு போகிற அட்லீஸ்ட் டூர் டிராவல் ட்ரிப்பாவது நான் போகணும்பா, சின்ன ட்ரிப்பாவது நான் போய் விசிட் அடிச்சுட்டு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க எல்லாருக்குமே இந்த ஆண்டு சின்ன முயற்சி எடுத்தாலே போதும், நீங்க தாராளமா வெளிநாடு ட்ரிப்பு சுற்றுப்பயணம் மேற்கொள்வீங்க. ரிஷப ராசி கலை ஆற்றல் நிறைந்த ராசி. ரிஷப ராசியில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஸ்கில் பவர் இருக்கும். நல்ல டான்ஸ் ஆடக்கூடியவங்க, நல்ல பாட்டு பாடக்கூடியவங்க, நல்ல பேச்சு திறமை இருக்கும், வியாபார ரீதி நல்லாவே இருக்கும் அவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு காலம் ரொம்பவே நல்லா இருக்கு. யாரெல்லாம் சினிமா வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கீங்களா அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைய புது வாய்ப்புகள் நல்லதாவே கிடைக்கும். அதாவது ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்குமான்னு இத்தனை நாள் ஏங்கிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த ஆண்டு காலம் நல்ல வாய்ப்பாவே கிடைக்கும். கண்டிப்பா நீங்க வந்து ஷைன் ஆவீங்க இந்த வருஷம். யாரெல்லாம் கலைஞர்கள் சினிமா வாய்ப்புக்கு இல்ல ஒரு செலிபிரிட்டி ஆகணும், நான் யூடியூப்ல நான் இருக்கிறேன், யூடியூப்ல நான் வந்து ரொம்ப காலமா நான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு சரியான சக்சஸ் கிடைக்கல, நான் இன்னும் செலிபிரிட்டி ஆகல, எனக்கு இன்னும் சரியான பப்ளிசிட்டி கிடைக்கலன்னு யாரெல்லாம் காத்துட்டு அதுக்காக நீங்க எவ்வளோ மெனக்கெடுறீங்களா, எவ்வளோ உழைப்பு போடுறீங்களா, அதுக்கான எடுக்கக்கூடிய வெற்றி காலமாக தான் இந்த ஆண்டு இருக்கு. இந்த ஆண்டு யாரெல்லாம் யூடியூப்ல புதுசா நான் வந்து தொடங்குறேன், எனக்கு இந்த ஆண்டு சக்சஸ் ஆகுமான்னு காத்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களோட யூடியூப் சேனல் செம்ம ஹிட் ஆகும், செம்ம சக்சஸ் ஆகும். அதே மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ல நான் நடிச்சிட்டு இருக்கேன், எனக்கு இன்னும் பாப்புலாரிட்டி கிடைக்கல, எனக்கு இன்னும் அந்த செலிபிரிட்டி மோடு வரலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்க ரிஷப ராசினர் எல்லாருக்குமே இந்த ஆண்டு ஜூன் ஜூலை மாத காலகட்டத்திற்கு பிறகு செம்மையாக ஷைன் ஆவீங்க. பெரிய செலிபிரிட்டி அளவுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு பெரிய ஃபேன் பேஸ் கிடைச்சிரும்.
நல்ல பாப்புலர் ஆகிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஜெக்ட் கிடைக்கும். இதுலேருந்து நீங்கள் அப்படியே மேலும் மேலும் நீங்கள் மெருகேறி நீங்கள் வந்து முன்னேற்றத்தை நோக்கி போகலாம். இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 90% இவ்வளோ ஒரு நல்ல அமோகமான காலமாக தான் இருக்குது. அதனால தான் ஆரம்பத்திலே உங்களுக்கு யோகமான வருஷம்னு இந்த வருஷம் சொல்லியிருந்தேன். இந்த ஆண்டு திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு நல்லதாகவே அமையும். ஒரு நல்ல வரனுக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இது சரியான ஆண்டு தான். உங்களுக்கு சீக்கிரமாக திருமணம் கைகூடிடும். இரண்டாம் திருமணத்துக்காக காத்துட்டு இருக்காங்க. எனக்கு ஏற்கனவே ஒரு மேரேஜ் ஆயிடுச்சு, அந்த மேரேஜ் ரொம்ப பிரச்சனையாகவும் ரொம்ப வலியும் வேதனையும் அதிகமாக கொடுத்துருக்கு. இந்த ரெண்டாவது மேரேஜாவது எனக்கு நல்லதாக அமையுமா அப்படின்லாம் யாரெல்லாம் ஒரு ஏக்கத்தோட ஒரு வேதனை வருத்தத்தோட காத்துட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே நல்ல சரியான காலகட்டம் தான் சொல்லணும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இரண்டாம் திருமணத்திற்கு வாய்ப்புகள் தேடி வரும். உங்களுக்கே ஒரு நல்ல வரன் உங்களுக்கு கூடி அமையும். உங்களை தேடியே வரும். நல்ல வரனுன்றது உங்களை தேடியே வரும். செகண்ட் மேரேஜுக்கு யாருக்கெல்லாம் காத்துட்டு இருக்கீங்களா, கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அதாவது ஜூன் டு அக்டோபரில் ரொம்பவே டைம் நல்லா இருக்கு. இந்த ஜூன் டு அக்டோபர் மந்தில் நிறைய பேருக்கு ரெண்டாவது மேரேஜுக்கு யாரெல்லாம் காத்துட்டு இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் இந்த ஜூன் டு அக்டோபரில் செகண்ட் மேரேஜ் முடிஞ்சிடும். ரிஷப ராசினருக்கு குருவும் சனியும் சரியான பொசிஷன்ல அமைஞ்சிருக்கிறதுனால இவங்களுக்கு புத்தி தெளிவா இருக்கும். லாப நோக்கத்தோட உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். நீங்க என்னெல்லாம் முயற்சி எடுக்கிறீங்களோ அதாவது உங்களுக்கு நல்ல சிந்தனை உருவாகும். எதை பண்ணா எப்படி வெற்றி கிடைக்கும்ன்ற சிந்தனை உங்களுக்கு தன்னாலே உருவாகும். அந்த நல்ல எண்ணத்தோடவே நீங்க வந்து முயற்சி செய்யும் போதே உங்களுக்கு வந்து பாதி ரிசல்ட் சக்சஸ்ஃபுல்லா கிடைச்சிடும். அடுத்தது நீங்க வந்து மற்றவங்களையும் குதூகலமா சந்தோஷமா வச்சுப்பீங்க. பொதுவாகவே ரிஷப ராசினர் எப்படி பார்த்தீங்கன்னா தன்னை சுற்றி இருக்கவங்கள ரொம்பவும் சந்தோஷமா வச்சுப்பாங்க. ஆட்டம் பாடி ஆட்டம் பாட்டம்னு ஒரே குதூகலமாக தான் இருக்கும் உங்களை சுற்றி. கடந்த 2-3 ஆண்டு காலம் வந்து கொஞ்சம் போராட்டமான காலமாக தான் இருந்தது ரிஷப ராசினருக்கும் கூட. ஆனால் இந்த ஆண்டு காலம் உங்களுக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கு. நீங்கள் சந்தோஷமா இருக்கிறத விட நீங்களும் சந்தோஷமா இருக்கிறதோட உங்க கூட இருக்கவங்களையும் நீங்க ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கிற காலம் தான். உங்களால உங்க கூட இருக்கிறவங்களும் ரொம்ப சந்தோஷமா தாங்க இருக்க போறாங்க. மிதுன ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அதாவது இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் அடுத்த ஆண்டு ஏப்ரல் 13ஆம் தேதி வரை எந்த மாதிரியான பலன்கள் அனுபவிக்க போறாங்கன்றத நம்ம இப்ப பார்க்கலாம். மிதுன ராசிக்கு தான் ஜென்மத்துல குரு வராரு. ஏற்கனவே சனியின் மாற்றத்தை நம்ம ஏற்கனவே பல பதிவுகளை பார்த்துட்டோம். சனி பயிற்சி பலன்களை பார்க்காதவங்க இதே யூடியூப் சேனல்ல கொடுத்துருக்க போய் பாருங்க. மிதுன ராசிக்கு சனி பயிற்சியான என்ன பலன்கள்ன்றதை கொடுத்துருக்க. இப்போ இந்த தமிழ் புத்தாண்டு இந்த ஒரு வருட காலகட்டம் எப்படி மிதுன ராசிக்கு இருக்க போகுதுன்னா ஜென்மத்துல குரு வராருங்க. 3ஆம் இடத்துல கேது, அதே மாதிரி 9ஆம் இடத்துல ராகுவும் 10ஆம் இடத்துல சனியும் இடம்பெறாங்க. இவங்க எல்லாம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு முக மலர்ச்சி ஏற்படும். ஏன்னா ஜென்மத்துல குரு வந்திருக்காரு, முதல் இடத்துல குரு இருக்காரு. நல்ல சிந்தனை நல்ல எண்ணம் உண்டாகும், முக மலர்ச்சி ஏற்படும், ஒரு நல்ல கைட்லைன்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு நல்ல வெல்விஷர் கிடைப்பாங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல வட்டமாகவே இருக்கும். இத்தனை காலத்தில் வந்து தேவையில்லாதவங்களாம் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்கும். தேவையில்லாத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு தேவையில்லாத ஒரு ரிலேஷன்ஷிப் எல்லாம் உருவாக்கி இருக்குன்னா அது எல்லாமே இப்போ கட் ஆக போகுது. உங்களுக்கு இந்த காலகட்டம் எந்த மாதிரியான சோதனைகள் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நீங்க உங்க வேலையில அதிக கவனம் செலுத்துற மாதிரி இருக்கும். வேலையில அலைச்சல் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வேலை அமைஞ்சிருக்கும், உங்களுக்கு பிடிச்ச சம்பளத்திலே வேலை அமைஞ்சிருக்கும். ஆனா உங்களால அந்த வேலையில நிம்மதியா செயல்பட முடியுமான்னா கிடையாது. இந்த காலகட்டத்துல வேலையோட அலைச்சலும் வேலையில இருக்கிற அழுத்தமும் அதிகமாவே தான் இருக்கும். ஒர்க் ப்ரெஷர் ரொம்பவே அதிகமா இருக்குங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிந்தனைகள் மாறிக்கொண்டே இருக்கும். அதாவது எப்படின்னா உங்களோட வே ஆஃப் திங்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு காலையில் ஒரு மாதிரி யோசிப்பீங்க, ஓகே இது சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு யோசிப்பீங்க. பட் ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா இது செய்யலாமா வேணாமா,
திரும்பவும் நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் வருது அப்படின்ற மாதிரி திரும்பவும் அந்த டெசிஷனை மாற்ற ட்ரை பண்ணுவீங்க. அதாவது மற்றவங்க உங்களுக்கு தடையாக இருக்க மாட்டாங்க, நீங்களே தான் உங்களுக்கு தடையாக இருப்பீங்க. உங்களோட நீங்கள் இப்போ நிறையவே அதிகமாக புது முயற்சிகள் எடுப்பீங்க. புதுசாக நம்ம இதை பண்ணலாம், இன்னோவேட்டிவாக இந்த மாதிரி நம்ம வந்து தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்றவங்கள இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. பட் அந்த தொழில் ஆரம்பிக்கிற நேரம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துப்பீங்க. எதுக்காகனா இந்த மாதிரி தான் அப்பப்போ உங்களோட டெசிஷனையும் உங்களோட திங்கிங்கும் மாற்றிட்டே இருப்பீங்க. மாற்றிட்டே இருக்கிறதுனால அது கொஞ்சம் டைம் எடுத்து இழுபறியாக போகும். மற்றவங்க யாருமே உங்களுக்கு தடை இல்லை, நீங்கள் தான் உங்களுக்கு தடையாக இருந்துட்டு இது செய்யலாமா வேணாமான்ற ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருப்பீங்க. இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு வெல்விஷன் கைட்லைன்ஸ் நல்லதாகவே கிடைக்கும். அவங்களோட கைட்லைன்ஸை எடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ண வேணாம். மோஸ்ட்லி மிதுன ராசி வந்து ஓவர் திங்கிங் பண்ணுற ஆள் கிடையாது தான். பட் இப்போ வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருக்கும், நம்ம எடுக்கிற முயற்சி சரியாக இருக்கா இல்லையானே. ஏன்னா கேது வந்து சிம்ம ராசியில் அமரும்போது 3ஆம் இடத்துல அமரும்போது நம்ம வந்து பண்ணலாமா வேணாமா, இது நம்ம பண்ணி தான் ஆகணுமா, இப்போ செஞ்சு தான் ஆகணுமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டு கொண்டு வந்துடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் திருமணம் ஆகாதவங்க காத்துட்ருக்கீங்க, திருமணத்துக்காக காத்துட்ருக்கீங்கன்னா ரொம்ப நல்ல நேரமாக தான் இருக்குது. ஏன்னா உங்களோட 7ஆம் இடமான தனுசு ராசியில் குரு பார்வை பெறுது. அதனால் உங்களுக்கு இந்த நேரத்தில் யாரெல்லாம் திருமணத்துக்காக காத்துட்ருக்கீங்களா, இல்லை நான் இப்போ தான் மேரேஜுக்கு பார்க்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு ரொம்ப நல்ல வரனாவே அமையும். தாராளமாக இந்த காலகட்டத்தில் மேரேஜ் முடிச்சிடலாம். குழந்தை அமைப்பு யாருக்கெல்லாம் காத்துட்ருக்கீங்களோ அவங்களுக்கும் குழந்தை இது நல்லாவே இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 5ஆம் இடமான துலாம் ராசியிலையும் குரு பார்வை பெறுது. உங்களுக்கு குழந்தை பாக்கியம், சில பேர் வந்து ஐயுஐ ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்து காத்துட்ருப்பீங்க. நான் இத்தனை முறை ட்ரீட்மெண்ட் எடுத்தும் எனக்கு வந்து இன்னும் குழந்தை அமைப்பு வரலை, குழந்தை பாக்கியம் கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் வருத்தத்தில் இருப்பீங்க. அவங்க எல்லாம் இந்த காலகட்டத்தில் திரும்பவும் அதே ட்ரீட்மெண்ட் எடுத்து பாருங்கள், அவங்க டாக்டர் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்குது. குலதெய்வ அனுகிரகமும் நல்லாவே இருக்குங்க மிதுன ராசிக்கு இந்த காலகட்டத்தில். ஏன்னா குலதெய்வ அனுகிரகன்றது உங்களுக்கு 5ஆம் இடமான துலாம் ராசி, அங்கே குரு பார்வை பெறதுனால குலதெய்வத்தோட அனுகிரகம் ரொம்பவே நல்லா இருக்கு. குலதெய்வ அனுகிரகம் இருக்கும்போது உங்களுக்கு சமுதாயத்தில் ஒரு பெரிய அந்தஸ்து கிடைக்குது, உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயருதுன்னு தான் சொல்லணும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து ரொம்ப நல்ல சிந்தனையோடு நல்ல எண்ணத்தோடு மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது, மற்றவங்களுக்காக நீங்கள் வந்து உங்களுடைய வேலையையும் உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய பணத்தையும் நீங்கள் விரயம் செய்யும்போது அது உங்களுக்கு இன்னும் நல்ல கர்மாவாகவும் நல்ல புண்ணியத்தையும் தான் தேடி கொடுக்குது. அதனால் நீங்கள் வந்து எப்பவுமே யாருக்கும் எந்த வேலையும் செய்யும்போது நீங்கள் அது முக மலர்ச்சியோடு செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு இன்னும் ரெட்டிப்பான புண்ணியம் கிடைக்கும். மிதுன ராசினருக்கு இயல்பாகவே வாயு தொந்தரவு இருக்குங்க. அது எல்லாமே இப்போ சரியாக காலம்தான். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சின்ன சின்ன உடல் உபாதைகளால் ரொம்பவே சிரமப்பட்டிருப்பீங்க. சில பேருக்கு வந்து மசில் பெயின், சில பேருக்கு பேக் பெயின் ஏற்பட்டிருக்கும், சில பேருக்கு வந்து தேவையில்லாத அதாவது சின்ன வேலை செய்ய போவோம், அங்கே ஏதாவது ஒரு சின்ன இடிப்பட்டிருக்கும், அது மூலமாக நம்ம வந்து நம்மளோட வேலை வந்து 2 வாரம் கெட்டு போயிருக்கும். அந்த மாதிரியான இது எல்லாமே இப்போ சரியாகுது. உங்களுடைய தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கு இந்த ஆண்டு. ராகு உங்களுக்கு 9ல் இடம் பெறுது. அது வந்து குரு பார்வையும் பெற்றிருக்கிறதுனால உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம் தான் சொல்லும். உங்களுக்கு இத்தனை நாள் வரக்கூடிய உங்களுடைய பணம் எங்கேயாவது பிளாக் ஆகி வராமல் இருக்குன்னா அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேடி வந்துடும். உங்களோட பணம் உங்கள் கைக்கு தேடி வரும். உங்களுடைய பாக்கியங்கள் உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் பெரும் காலமாக தான் இந்த வருஷம் இருக்கு. அதாவது நீங்கள் வந்து என்னெல்லாம் நன்மைகள் பெறணுன்றது கர்மா எடுத்து வச்சிருக்கீங்களோ அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேடி வரப்போகுது. உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம் தான் சொல்லணும்.
கடக ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எந்த மாதிரி இருக்குன்னு நாம பார்க்கலாம் வாங்க. தமிழ் புத்தாண்டு டைம்ல உங்களுக்கு வந்து அஷ்டம இடத்துல இருந்த சனி ஏற்கனவே விலகிட்டாரு. அதே மாதிரி 11ஆம் இடத்துல இருந்த குரு 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கு குரு இடம் பெயர்கிறாரு. கேது 2லையும் ராகு 8லையும் மே 18ஆம் தேதி உட்கார போகிறாங்க. இதனால உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் காத்துட்டு இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அதாவது கடகராசிக்கு வந்து 8ஆம் இடத்துல இருக்க சனி விலகிறதே ஒரு பெரிய தடங்கள் விலகுதுன்னு தாங்க அர்த்தம். உங்களுக்கு இத்தனை நாள் வந்து கிடைக்க வேண்டிய விஷயம் எதுவுமே கிடைக்காமையும், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்லது எதுவுமே கிடைக்காமையும் தடைப்பட்டே இருந்திருக்கும். அந்த தடைகள் எல்லாமே இப்ப தடைப்படுது, அது எல்லாமே விலகுது. அதுவே ஒரு நல்ல விஷயம்தான். பட் ராகு கேதுவோட இடம் கொஞ்சம் சரியில்லாம இருக்கு. தேவையில்லாம குடும்பத்துல அந்நியர் தலையீடு அதிகமா இருக்கும். ஸோ உங்க குடும்ப விஷயத்த வெளிநபர்கள் யார்கிட்டயும் நீங்க சொல்லிக்காம இருக்கிறது தான் நல்லது. 8ல இருக்க ராகுவும் 2ல இருக்க கேதுவும் உங்களுக்கு ஒரு பெரிய மனக்குழப்பத்தை உண்டாக்கும். அதாவது இந்த காலகட்டத்துல யாரெல்லாம் திருமணத்துக்கு காத்துட்டு இருக்கீங்களோ, காதல் திருமணத்துக்காக யாரெல்லாம் காத்துட்டு இருக்கீங்களோ, அவங்க இந்த காலகட்டத்துல எந்த ஒரு முடிவும் எடுக்காம இருக்கிறது நல்லது. ஏன்னா ஏற்கனவே அஷ்டம சனி, கண்டக சனி, அதனால வந்து உங்களுடைய காதல்ல ஒரு பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கும். நீங்க திருமணத்துக்காக ரொம்ப நாள் காத்துட்டு இருக்கும் போதும் பாத்தீங்கன்னா எதுவுமே சரியான வரன் கூடி அமையாத மாதிரி தான் ரொம்ப நல்லா காத்துட்டு இருந்திருப்பீங்க. இன்னும் ஒரு 1 இயர் தள்ளி போடுறது ரொம்பவே நல்லது. முடிஞ்சா தள்ளி போட்டுருங்க. இந்த காலகட்டத்துல நீங்க காதல், யாரெல்லாம் காதல் திருமணத்துக்கு காத்துட்டு இருக்கீங்களா, நான் காதலிச்சுட்டு இருக்கப்பா இப்ப கல்யாணம் பண்ணலாமான்னா அதற்கு சரியான காலகட்டமா இந்த காலகட்டம் இல்லை. காதல் செய்யறவங்க கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். இந்த காலகட்டத்துல உங்களுடைய பார்ட்னர் எந்த மாதிரி இருப்பாங்க, அவங்க எந்த சிக்கலை கொண்டு வர போறாங்கன்றத நீங்க கவனிக்கணும். கொஞ்சம் அதை உன்னிப்பா கவனிச்சிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த மாதிரி பிரச்சனையான நேரத்துல நீங்க எமோஷ்னலா எந்த முடிவும் எடுக்கக்கூடாதுங்க. அதாவது நம்ம ஒரு சென்டிமெண்ட்டுக்கும் எமோஷன்ஸ்க்கும் கடகராசினர் வந்து ரொம்பவே அதிக முக்கியத்துவம் கொடுத்துருவாங்க. யாராவது வந்து ரொம்ப சாஃப்டா பேசுறாங்க, இல்லை அழுத மாதிரி ரொம்ப பாவமா பேசுறாங்கன்னா அதுக்கெல்லாம் மனசு இலக்கிடும் இந்த கடகராசினருக்கு. நீங்க இப்ப இந்த டைம்க்கு எமோஷன்ஸ்க்கு எதுக்கும் நீங்க வந்து அதிக இடம் கொடுத்துடாதீங்க. யாராவது எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுவாங்க, அதுக்கெல்லாம் பயப்படுற மாதிரி எல்லாம் இருக்க வேண்டாம். அறிவு சார்ந்த ஆலோசனை பெறுவது இந்த காலகட்டத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. உங்களோட இன்டெலெக்சுவல் திங்கிங்கை அதிகப்படுத்துங்க. ஓகேங்களா? எல்லாத்தையும் ஓரம் கட்டுங்க. உங்களோட எமோஷன், சென்டிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஓரம் கட்டி வச்சுட்டு உங்க அறிவு சார்ந்து ஒண்ணு சொல்லும் பாத்தீங்களா, இல்ல இவன் இங்க இந்த இடத்துல நம்மளை ஏமாத்துறான், இந்த பொண்ணு இந்த இடத்துல இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, இது நமக்கு சரிப்பட்டு வருமா, முக்கியமா நான் காதல் என்ற தொழில்ன்றத முக்கியமா இந்த அறிவு சார்ந்த சிந்தனைகள் அதிகமா மேலோங்கணும்னு சொல்றேன். இந்த இடத்துல எங்கேயுமே நீங்க உங்க எமோஷன், சென்டிமெண்ட்ஸ்க்கு இடம் கொடுத்தீங்கன்னா அதனோட விளைவுகள் ரொம்ப மோசமா தான் இருக்கும். அறிவு சார்ந்த சிந்தனைகள் மேலோங்கிறதும் அறிவு சார்ந்த முடிவுகள் எடுக்கிறதும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இது ஒரு சேலஞ்சிங்காக தான் இருக்கும். அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் தான் வரும். நீங்கள் அது எல்லாமே நீங்கள் கரெக்டாக நீங்கள் அந்த அந்த டைம் ஆஃப் திங்கிங்ன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ங்க. நீங்கள் அது எல்லாமே அப்படி அப்படியே விட்டுட்டு, ஐயோ இவங்க இவ்வளோ எமோஷனாக பேசுகிறாங்க, நம்ம எப்படி இந்த டைமில் இந்த முடிவு எடுக்கிறது அப்படின்னு நீங்கள் எல்லாத்துக்கும், நீங்கள் எல்லா எமோஷன், சென்டிமெண்ட்டுக்கும் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா அதில் அனுபவிக்க போகிற கஷ்டமும் வேதனையும் நீங்கள் மட்டும்தான். அதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப அறிவு சார்ந்த ஆலோசனை பெற்றுக்கொள்ளவும், முக்கியமாக தொழில் செய்கிறவங்க அதாவது பார்ட்னர்ஷிப் போட வேணாங்க. பார்ட்னர்ஷிப் இந்த டைமுக்கு உங்களுக்கு செட் ஆகாது. ஏற்கனவே உங்களோட கிரகத்தில் தான், கடக ராசியில தான் செவ்வாய் நீச்சம் அடைஞ்சுதான் இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பமாகுது. ஸோ நீங்கள் இந்த காலகட்டத்தில் புதுசாக ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் எதையும் ஆரம்பிக்க வேணாம். அப்படி எதுவும் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற பிஸ்னஸ்ன்றது லோ இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு இதுதான் டைமு, நான் இப்போ விட்டால் நான் எப்படி என் பொழப்பை எப்படி பார்க்கறது, நான் வேலையும் இல்லாமல் தொழிலும் அமைக்காமல் நான் எப்படி என் பொழப்பை பார்க்க முடியும்னு யோசிக்கிறவங்க லோ இன்வெஸ்ட்மெண்ட், லோ பட்ஜெட்டில் உங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
அது உங்களுக்கு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தாது. கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணி அதுல நீங்க லாபத்தை பார்த்துட்டு திரும்பவும் கொஞ்சமாவே இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதாவது என்னன்னா இன்வெஸ்ட் பண்ணதுக்கு லாபம் வந்துச்சு, அப்ப நம்ம டபுள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், டபுள் லாபம் வரும் அப்படின்ற எந்த ஒரு யோசனையும் வேண்டாம். அந்த யோசனைலாம் இப்போ உங்களுக்கு செட் ஆகாது. அதனால கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்றது லாபம் பாருங்க, திரும்பவும் அதே மாதிரி கொஞ்சமான இன்வெஸ்ட்மெண்ட்டை போடுங்க. ராகு கேது பயிற்சினால உங்களுக்கு வாட்டர் அலர்ஜி ப்ராப்ளம்ஸ் ஏற்படுங்க. ஹெல்த் இஷ்யூஸ் அதிகமாக ஏற்படும். அதாவது என்னன்னா உடல் ஆரோக்கியத்தில் முக்கியமாக இந்த ஸ்டொமக், லங்ஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிறதோ, அதுக்காக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதோ, அதுக்காக செலவுகளோ ஏற்படும். ஏற்கனவே குரு உங்களுக்கு விரயஸ்தானமாக இருக்கிறதுனால செலவுகள் அதிகமாக தான் ஏற்படும். முக்கியமாக அது வந்து நல்ல செலவுகளாக தான் இருக்கும். குரு எப்பவுமே ஒரு நல்ல கிரகம், ஒரு சுப கிரகம்ன்றதுனால அவரால் ஏற்படுற செலவும் நல்ல செலவாக தான் இருக்கும். இருந்தாலும் ராகு கேது இடம் மாற்றம்ன்றது நமக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தை கவனமா எடுத்துக்கணுன்ற மாதிரி தான் இருக்கு. உடல் ஆரோக்கியம் கெடும். அவுட் சைட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிடுங்க. தண்ணி எப்பவுமே கொதிக்க வச்சு குடிக்கிறது நல்லது. புதுசா எதுவும் தண்ணி மாத்தி குடிக்காதீங்க. ஏன்னா தண்ணினால உங்களுக்கு பிரச்சனை, லிக்விட் ஐட்டம்ஸ்னால பிரச்சனை ஏற்படுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி குருவோட விரயஸ்தானம் பத்தி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. நீங்க உங்க வீட்டுல உங்க குழந்தைங்களுக்கு படிப்பு செலவோ இல்ல கல்யாணம் உங்க குழந்தைங்களுக்காக நீங்க காத்துட்டு இருக்கீங்க, உங்க குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகணும்னு காத்துட்டு இருக்கீங்களா, அவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு காலம் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். சுப செலவுகள் ஏற்படும். ஓகேங்களா. நீங்க வீடு ஏதாவது கட்டணும், வீடு வாங்கணும், இல்ல கல்யாணம் பண்ணணும், வெளிநாட்டுக்கு படிப்புக்கு அனுப்பணும் அப்படின்னு யாரெல்லாம் வந்து தன்னோட குழந்தைங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறது எல்லாமே இந்த காலகட்டத்துல சூப்பரா அமைஞ்சிடுங்க. அதாவது என்னன்னா கடன் வந்து சுப கடனா ஏற்படும். கண்டிப்பா இந்த காலகட்டத்திலயும் ஒரு கடன் இருக்கு, கடன் அமையற சூழ்நிலை இருக்கு. பழைய கடன்களை அடைச்சிடுவீங்க. பழைய கடன்களை அடைச்சிட்டு புது கடன் வாங்கும் சூழ்நிலை உண்டாகும். புது கடன் வாங்குறதும் ஒரு சுப கடனா தான் இருக்கும். கண்டிப்பா அது வந்து வீடு வாங்குறதோ, வீடு அமையறதோ, அல்லது வீட்டுல வந்து ஒரு சுப நிகழ்ச்சி ஏற்படுறதுக்கான கடனாக தான் அது இருக்கும். சிம்ம ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு காலம் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்க போறோம். அதாவது இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி முதல் அடுத்த ஆண்டு ஏப்ரல் 13ஆம் தேதி வரை சிம்ம ராசி எந்த மாதிரியான பலன்களை பெற போகிறார்கள்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சிம்ம ராசியோட 8ஆம் இடத்துல சனி மாறிட்டாரு. ஏற்கனவே 8ஆம் இடத்துல ராகு, புதன், சுக்கிரன், சனி, சூரியனும், அதாவது இந்த சிம்ம ராசியோட அதிபதி சூரியனும் அந்த இடத்துல இருக்கு. 8ஆம் இடத்துல இத்தனை கூட்டு கிரகங்கள் இருக்கும்போது கடந்த 2 மாதம் காலமாகவே சிம்ம ராசிக்கு ரொம்ப நெருக்கடியான காலகட்டமா தான் இருந்திருக்கும். ரொம்ப கஷ்டமா தான் இருந்திருக்கும். இப்ப இந்த தமிழ் புத்தாண்டு தொடங்கும் போது தன்னுடைய ராசி அதிபதி அந்த இடத்துல இருந்து மாறி 9ஆம் இடத்துக்கு வந்து பெயர்ச்சி அடைகிறாரு. பெயர்ச்சி அடையும் போது உச்சத்துல நிற்கும் போது சூரியன் மட்டும்தான் உச்சத்துல நிற்கிறாரு. உங்களோட ராசி அதிபதி மாறி இருக்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மையாக தான் இருக்கும். இருந்தாலும் 8ஆம் இடத்துல இன்னும் சனி, ராகு, சுக்கிரன், புதன் இது எல்லாமே இருக்குங்க. இது எதுவுமே ரொம்ப பாசிட்டிவாகவும் இல்லை. அதாவது என்னன்னா சுக்கிரன் குருவோட பரிவர்த்தனையா இருக்கு, புதன் வக்ரமாகி இருக்கு, சனி விளிம்புல இருக்கு, அதே நேரத்துல ராகுவும் இருக்கு. இது எதுவுமே நல்ல பொசிஷன்ல நல்ல அமைப்புல இல்லை. இப்படி ஒரு காலகட்டத்துல தான் இந்த தமிழ் புத்தாண்டு தொடங்கியிருக்கு. ஸோ இருக்கிற வேலையையும் இருக்கிற வாழ்க்கையையும் நீங்க தக்க வச்சுக்கிறது தான் உங்களுக்கு ரொம்பவே நல்லது. அதுதான் உங்களுக்கு பெனிஃபிட்டும் கூட. ஸோ இந்த காலகட்டத்துல புதுசா எந்த வேலைக்கும் நீங்க மாற வேண்டாம். மாற்றம் உங்களுக்கு அவ்வளவா உகந்ததா இல்லை. அதே மாதிரி வாழ்க்கையில குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் ரொம்பவே அதிகமாவே இருந்திருக்கும் கடைசி 2 வருஷத்துல. முக்கியமா கண்டக சனி காலத்துல வந்து கணவன் மனைவி இடையே வேற்றுமை அதிகமா இருந்திருக்கும். பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாகி சில பேர் வந்து கொஞ்சம் பிரிவை நோக்கி போயிருப்பாங்க. இல்லை இதோட இந்த வாழ்க்கையை முடிச்சுக்கலாமா, டிவோர்ஸ் பண்ணிக்கலாமா, இதுக்கப்புறம் நம்ம தனியாவே சிங்கிளாவே வாழ்ந்துடலாமா அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் கூட இப்போ அதிகமாக இருந்திருக்கும். அவங்க எல்லாருமே கொஞ்சம் ஹோல்ட் ஆன் பண்ணுங்க.
இந்த காலகட்டம் கொஞ்சம் கஷ்டமான காலகட்டம் தான். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த முடிவும் எடுக்காமல் இருக்கிறது தான் நல்லது. ஃப்ளோவில் போங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. ஃப்ளோவில் போகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த முடிவும் எடுக்காத போது உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மையாகவே தான் இருக்கும். ஃப்ளோவில் போகும்போது உங்களுக்கு ஓரளவு நன்மையாகவே தான் இருக்கும். இந்த காலகட்டத்தில் எந்த கமிட்மெண்ட்டும் எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி 10ல் குரு இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு வித மனக்குழப்பம் அதிகமாகவே தான் இருக்கும். முக்கியமாக வேலையும் தொழில் செய்கிற இடத்துலையும் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இந்த இடத்த மாற்றிடலாமா, வேலையை நம்ம வேற இடத்துல மாற்றிக்கலாமா, இல்லை இந்த தொழில் நமக்கு சரியாக தான் இருக்கா, இந்த தொழில் நமக்கு செட் ஆகுமா அப்படின்ற குழப்பம்லாம் ரொம்ப அதிகமாகவே தான் இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதற்கெல்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்காம உங்கள் ஃப்ளோவில், திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் ஃப்ளோவில் போயிடுங்க. அது எல்லாமே இந்த ஒரு வருட காலத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் கொடுக்கும். இந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கேதர் பண்ணும்போது இது உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு நல்ல பயனுள்ளதாகவே தான் அமைய போகுது. ஸோ எதுக்கும் பயப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு மைண்ட் ஆசிலேஷன் இருக்குன்றதுனால உங்களோட கன்ஃபியூஷன் ஸ்டேட், ஆக்சுவலாக சிம்ம ராசிக்கும் இதுக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது. சிம்ம ராசினாலே பயங்கர கம்பீரமானது, எதுக்கும் பயப்பட மாட்டாங்க, எதுக்கும் ரொம்ப துணிச்சலாக இருக்கிறவங்க. அவங்களுக்கு இந்த 2 ஆண்டு காலம் எப்படி இருக்கு, இந்த மாதிரி ஒரு கஷ்டமான காலமாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைனாலுமே நீங்கள் இந்த ஒரு 2 வருஷம் போராட்டமான காலத்தை ஃப்ளோவில் தக்க வச்சு அப்படியே போயிடுங்க. உங்களுடைய வேலையையும் உங்களுடைய வாழ்க்கையும் இப்போ தக்க வச்சுக்கிற காலம்தான். அதாவது உங்களுக்கு வரப்போகிற பிரச்சனை தலைக்கு வராமல் தலை பாகையோடு போயிடும். நீங்கள் அந்த ஃப்ளோவில் போகும்போது, நீங்கள் இப்போ எந்த கமிட்மெண்ட்ஸும் எடுத்துக்காத போது உங்களுக்கு வரப்போகிற பிரச்சனையும் குறைவாகவே தான் இருக்கும். குறிப்பாக பெண்களுக்கு இந்த காலகட்டத்தில் எமோஷ்னலாகவும் சரி, ஹெல்த் வைஸும் சரி, உங்களுக்கு ஒரு கஷ்டமான காலகட்டமாக தான் இருக்கும். சில பேர் வந்து, அதாவது நீங்கள் வந்து உங்களோட வேலையை மட்டும் பார்த்துட்டு போகலாம், நம்ம எதுலேயும் தலையிட்டுக்கு வேணாம், இது சரியான காலகட்டம் இல்லை, நீங்களே ஒதுங்கி போனாலும் உங்களை யாருன்னா தேடி வம்புக்கு இழுக்கிற மாதிரி தான் இருக்கும். குடும்பத்துலேயும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, நீங்கள் பண்ண அமைதியாக போனாலும் நீங்கள் என்றைக்கும் ஏதோ செஞ்சதை ஞாபகம் வச்சு உங்களை பழி வாங்கும் நோக்கத்தோடு உங்ககிட்ட வந்து பேச்சு கொடுக்குறதும் உங்களை ஏளனமாக பேசுறதும் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எமோஷன்ஸ்க்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. நீங்கள் வழக்கம் போல் கம்பீரமாகவே, அந்த கம்பீரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, வெளியே காமிச்சிக்காதீங்க, ஓகேங்களா? பட் உங்கள் கம்பீரம் நீங்கள் வந்து அப்படியே தான் மெயின்டைன் பண்ணுவீங்க, மெயின்டைன் பண்ணுங்க, அதில் ஒன்றும் தவறு இல்லை. பட் அதை அதிகமாக வெளியே காமிச்சிக்காமல் இருங்க. உங்களுக்கு இந்த காலகட்டம் ஓரளவுக்கு சுமூகமாக இருக்கிறதுக்கு எந்த விஷயத்துலையும் எதுலையுமே பேச்சு அதிகமாக கொடுத்துடாதீங்க, பேச்சு கொடுக்காம இருங்க. அந்த வகையில் உங்களுக்கு ஓரளவுக்கு பிரச்சனைகள் குறையும், ஓகேங்களா? அதே மாதிரி சிம்மராசினருக்கு இந்த காலகட்டத்தில் இளைய சகோதரர்களோட உதவிகள் கிடைக்கும். உங்களை விட சின்னவங்களோட உதவிகள் இப்போ நல்லாவே கிடைக்கும். அவங்க உங்களுக்கு வந்து ஒரு நல்ல துணையாகவும் இருப்பாங்க, ஒரு நல்ல சப்போர்ட்டிவாகவும் ஒரு நல்ல கைட்லைனாகவும் இருப்பாங்க. உங்களுக்கு தேவையான விஷயத்தையும் அவங்க வந்து கேதர் பண்ணி உங்களுக்காக செய்யறதுக்கு ரொம்ப மும்முரமாக செயல்படுவாங்க. ஸோ உங்களுக்கு உங்களோட எங்கர் பிரதர்ஸ், எங்கர் சிஸ்டர்ஸ்னால ஒரு நல்ல சுமூகமான சூழ்நிலை தான் இருக்குது. சிம்ம ராசினருக்கு இந்த காலகட்டத்தில் குலதெய்வத்தோட அனுகிரகம் ரொம்பவே நல்லா இருக்கு. குலதெய்வத்தை இந்த காலத்தில் நீங்கள் கெட்டிமாக பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு குலதெய்வத்தோட அனுகிரகத்தினால உங்களுக்கு ரொம்ப நாளாக யாரெல்லாம் குழந்தைக்காக காத்துட்ருக்கீங்களோ அவங்களுக்குலாம் இந்த குழந்தை பாக்கியம் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி வேலையில் எனக்கு தடங்கள் இருக்குப்பா, என்னால் முடியல, என்னால் இந்த வேலையில் தொடர்ந்து கண்டினியூ பண்ண முடியுமா தெரியல அப்படின்னும் போது நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை சரணாகதியை அடைஞ்சிடுங்க. உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல துணையாகவும் நல்ல வழிகாட்டியாகவும் செயல்படுவார். ஸோ யாரெல்லாம் ரொம்ப நாளாக குலதெய்வத்தை பார்க்காம இருக்கீங்களோ நீங்கள் இந்த காலகட்டத்தில் குலதெய்வத்தை போய் ஒரு வணக்கம் வச்சிருங்க. அவங்களுக்கு அவங்களோட நன்றியும் அவங்களுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும் போது அவங்களுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தொண்டு செய்யும் போது, அந்த குலதெய்வ கோயிலுக்கு உங்களால் முடிஞ்ச அளவு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு தொண்டு செய்யும் போது அவங்களோட அருள் பார்வை உங்களுக்கு கிட்டும். இந்த நேரத்தில் நிறைய போராட்டமாக இருக்குப்பா, எனக்கு வாழ்க்கையே போராட்டமாக இருக்குது, குழந்தை பாக்கியத்துக்காக ரொம்ப நாளாக காத்துட்ருக்கேன், எனக்கு திருமணம் இன்னும் ஆகாமல் இருக்குது. அது இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகாதவங்களுக்குலாம் நல்ல திருமணம் வரன்னு அமையுங்க. பட்டு ரொம்ப நாளாக நாங்கள் காத்துட்ருக்கோம் அப்படின்றவங்க இந்த காலகட்டத்தில் திருமணத்தை முடிச்சுக்கலாம். எனக்கு செகண்ட் மேரேஜுக்கு காத்துட்ருக்கவங்களும் இந்த காலகட்டத்தில் திருமணம் முடிச்சுக்கலாம். காதல்
காதல் திருமணம் பண்றவங்க மட்டும் கொஞ்சம் ஹோல்ட் ஆன் பண்ணிக்கிறது பெட்ரு. புதுசாக நான் காதலிக்கிறேன், நான் இப்போ அவங்கள திருமணம் பண்ணிக்கலாமான்ற ஆசிலேஷன் மைண்டில் இருக்கவங்க எல்லாருமே ஹோல்ட் ஆன் பண்ணிடுங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு அது சரியாக இருக்காது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து எந்த முயற்சியும் எந்த முடிவுகளும் எடுக்காமல் இருக்கிறதே நல்லது. இந்த ராககேது பயிற்சியோ அல்லது இந்த தமிழ் புத்தாண்டு முடிகிற வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருக்கிறது தான் காதல் திருமணம் செய்பவர்களுக்கு ரொம்ப உகந்த நேரமாக இருக்குது. அதாவது எந்த முடிவும் எடுக்காமல் இருக்கணுன்றது தான் அவங்களுக்கு நான் கொடுக்குற அறிவுரை. கன்னி ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எந்த மாதிரியான பலன்கள் அனுபவிக்க போகுதுன்னு பார்க்கலாம். அதாவது இந்த தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி முதல் அடுத்த 2026 ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரை எந்த மாதிரியான பலன்களை கன்னி ராசினர் அனுபவிக்க போறாங்க, எந்த மாதிரியான பலன்கள் பெற போறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ராகுகேது 6-12 பொசிஷன் ஆகுது. இதுவே உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு தான். அதே மாதிரி குரு உங்களுக்கு கேந்திர ஸ்தானத்துல இருக்கிறதும் பெரிய மைனஸ் கிடையாது. சனி 7ஆம் இடத்துல இருந்து பார்வை பெறுது. சனி பொதுவாகவே பாவ கிரகமா இருந்தாலும் உங்களுக்கு யோக கிரகமா இருக்கிறதுனால அதுவும் பெரிய பாதிப்பு இருக்காது தான். இதனால உங்களுக்கு இந்த ஆண்டு 50-50 தான் சொல்லணும். அதாவது என்னன்னா, உங்களுக்கு வந்து தடை ஏற்பட தான் செய்யும். பட் கன்சிஸ்டன்சியாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, திரும்ப முயற்சி எடுக்கிறீங்கன்னா அந்த முயற்சி உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். குழந்தைக்காக காத்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆண்டு காலம் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இருக்குது. ட்ரீட்மெண்ட் மூலமாக குழந்தை பெற்றுக்கணுன்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டம் பேர் உதவியாக இருக்கும். தாராளமாக இந்த காலகட்டத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. அடுத்ததான் நாம வந்து வெளிநாட்டு படிப்பு வேலை வாய்ப்புக்கு காத்துட்டு இருக்கவங்களுக்குலாம் எப்படி இருக்கும்னா, இவங்களும் முயற்சி எடுக்கணும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதிக முயற்சி எடுக்கிறதோட அதிக செலவுகள் பண்ணி தான் நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். அதாவது எனக்கு வெளிநாட்டில் வேலை கிடைச்சிச்சு, நான் போய் செட்டில் ஆக போகிறேன், வெளிநாட்டில் எனக்கு நான் போய் படிக்க போகிறேன், எனக்கு மெரிட்டில் கிடைச்சிருக்கு அப்படின்ற எந்த இதுவும் இருக்காது. நீங்களாம் செலவு பண்ணி அதிக முயற்சி எடுத்து போகும்போது சின்ன தடங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு அமையுமே கண்டு ஈஸியாக அமைஞ்சிடாது. ஓகேங்களா? புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்குது. புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு கிடைச்சிடும். ஏற்கனவே வேலையில் இருக்கவங்க வேலையில் பிரச்சனையாக இருக்குப்பா, வேலை எனக்கு செட் ஆகிற மாதிரி தெரியல, ராகு வேறு அந்த இடத்துல வந்து உட்காந்துருக்காரு, அவர் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவார். வேலையை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு குழப்பம் ஏற்படும். அந்த குழப்பத்தினால நமக்கு வேலை செய்கிற இடத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்காது. வேலை செய்கிறவங்க கூட வந்து ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். அதாவது பார்த்திங்கன்னா கண்டக சனியாக வருது உங்களுக்கு. 7ஆம் இடத்துல கண்டக சனியா வர்றதுனால கூட இருக்கிறவங்களோட கருத்து வேறுபாடு ரொம்பவே அதிகமா இருக்கும். இது முக்கியமா காதல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்களுக்கு பிரிவு ஏற்படாம பார்த்துக்கோங்க. டிஸ்கஷன் பண்ற வரைக்கும் ஓகே, அது டிஸ்கஷன் 5 மினிட்ஸ்க்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக ஆர்கியூமெண்ட்ஸில் போய் முடியும். ஸோ உங்கள் டிஸ்கஷனோட டைம் லிமிட்டை குறைச்சிக்கோங்க. ஆர்கியூமெண்ட்ஸ் வராமல் பார்த்துக்கோங்க. ஆர்கியூமெண்ட்ஸ் வந்தாலும் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா வந்து லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் பிரேக்கப் வர்றதுக்கும் சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி குடும்பத்துலேயும் சரி, அந்நியோரோட தலையீடு அதிகமாகவே இருக்குன்னு தான் சொல்லும். குடும்பத்தில் வந்து நீங்கள் சொல்கிறது ஒய்ஃப் கேட்கல, ஒய்ஃப் சொல்கிறது ஹஸ்பண்ட் கேட்க மாட்டாங்கன்ற பிரச்சனை வந்து கன்னி ராசினர் இந்த வருஷம் வந்து ரொம்பவே அதிகமாக ஃபேஸ் பண்ணுவீங்க. நீங்கள் ஒன்று சொல்கிறதா இருக்கும், அவங்க ஒன்று செய்கிறதா இருக்கும். இதை வந்து நீங்கள் மாற்றி பேசி நான் என்ன சொன்னேன், நீ என்ன செஞ்ச, நீ சொல்கிறத நான் கேட்கணுமா, நான் சொல்கிறத நீ கேட்க மாட்டியா அப்படின்ற ஒரு கருத்து மோதலே அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி பேசி ஒன்றுமே இருக்காது, விஷயம் ஒன்றும் இருக்காது, ஆனால் பிரச்சனை மட்டும் ரொம்ப பெருசாக பூதாகாரமாக வெடிக்கும். அந்த மாதிரிலாம் இப்போ கன்னி ராசிக்கு அமையக்கூடிய காலன்றதுனால மோஸ்ட்லி நீங்கள் உங்கள் விஷயத்த கூட நீங்கள் மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்காதீங்க. மற்றவங்க விஷயத்தில் தலையிடாதீங்கன்னு சொல்கிறத விட உங்கள் விஷயத்த கூட நீங்கள் மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்காமல் இருக்கிறது பெட்டர். அதே மாதிரி வேலையில் ஒரு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்குமா, எனக்கு ஒரு நல்ல ஹைக் கிடைக்குமா, எனக்கு ஒரு நல்ல பொசிஷன் கிடைக்குமான்னு காத்துட்ருக்கவங்களெல்லாம் கொஞ்சம் டிலே ஆகும். இந்த காலகட்டத்தில் வந்து நமக்கு டைமுக்கு டக்குன்னு இங்கே செட் ஆகும். எல்லாருக்குமே எல்லா இதுவும் கிடைச்சிச்சு, எல்லாருக்கும் ஆஃபர் லெட்டர்லாம் வந்துடுச்சு, நான் வேலை தேடிட்டு இருக்கேன், இன்னும் ஆஃபர் லெட்டர் வரல அப்படின்லாம் நிறைய பேர் புதுசாக வேலை தேடுறவங்க
கொஞ்சம் பயப்படுவாங்க. அவங்களுக்கு வேலை கிடைக்கும் தான். பட் அவங்களுக்கு அஃபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் வர்றது, அஃபிஷியல் லெட்டர் வர்றதுன்றது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். வேலை செய்கிற இடத்துல ப்ரொமோஷனுக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக டைம் எடுக்கும். சில பேருக்கு அடுத்த வருஷம் தான் அந்த அமைப்பே இருக்கும். நீங்கள் உங்கள் வேலையில் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க. எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு அந்த இடத்துல ஏமாற்றம் ஏற்படும். ஏமாற்றம் ஏற்படுறதோட வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிடும். ஓகேங்களா? ஏற்கனவே எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்கும்போது நமக்கு ஏமாற்றம் ஏற்படுது. அதே மாதிரி கூட இருக்கிறவங்களோட பேச்சும் வந்து அவ்வளோ சுமூகமாக இருக்காது. இதனால் வந்து உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் குறையும். இன்னும் நம்ம வேலை செய்யணுமா, வேலை செஞ்சுதான் ஆகணுமா, நம்ம பேசாமல் லீவ் எடுத்துக்கலாமா அப்படின்ற ஒரு திங்கிங்லேயே தான் நீங்கள் இருப்பீங்க. மோஸ்ட்லி லீவ் எடுத்து நம்ம ஃப்ரீயாக வீட்டில் இருந்துக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அங்கே இருக்க பிரச்சனைக்கு நீங்கள் வந்து லீவ் போட்டு வீட்டில் இருக்கலாம்னு நினைப்பீங்க. ஆனால் வீட்டில் புதுசாக ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கும். எங்கே போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குதேடா, எப்பா நான் எங்கடா போகிறது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் புலம்புற காலகட்டமாக தான் இருக்கும். நீங்கள் அதனால் வந்து உங்கள் வேலையில் மட்டும் கண்ணும் கருத்துமாக இருந்துருங்க. வீட்டுக்கு போனாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, உங்களோட வேலையே நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடாமல் செஞ்சுட்டு முடிச்சுட்டு வந்துடுங்க. அதே மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதாவது தொழிலுக்காக சில பேர் வந்து கடன் வாங்குகிற சூழ்நிலை உண்டாகும். அந்த கடன்ன்றதை நீங்கள் கடன் வாங்குறீங்கன்னா பார்ட்னர்ஷிப் போடாமல் பாருங்கள். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்புன்றது அவ்வளோவா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் இந்த காலகட்டத்தில் அவசியம் இல்லைன்றதை விட அவசியமாக இருந்தால் மட்டும் தேவைப்படுதான் பார்த்து 90% என்னால் பார்ட்னர்ஷிப் போட்டால் மட்டும்தான் வேலை செய்ய முடியும், தொழிலை தொடங்க முடியும்னா ஒரு நல்ல அக்ரிமெண்ட் போட்டு நீங்கள் பார்ட்னர்ஷிப்பை போட்டுக்கிறது பெட்ரு. இல்லைன்னா பார்ட்னர்ஷிப்பை அவாய்ட் பண்ணிவிடுங்க தொழிலை புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு. அடுத்ததான் காதல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறேன்ப்பா, எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணும். ஃபர்ஸ்ட் திங் வராது. நெக்ஸ்ட்டு அடுத்தது என்னென்னா, உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனாலும் அன்னன்னைக்கே முடிச்சிடுங்க. மறுநாள் வரைக்கும் கொண்டு போகாதீங்க. காலையில் ஒரு பிரச்சனை வருதுன்னா அது மதியம் சாயந்தரத்துக்குள்ளே முடிச்சிடுங்க. முடிஞ்சாலும் நைட்டாவது அது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு மறுநாளுக்கு கொண்டு வராமல் பாருங்கள். லவ் மேரேஜ் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து என்ன சொல்கிறேன்னா, கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்களோட லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகும். ஓகேங்களா? பொறுமையாக இல்லாமல் அவசரப்படுறீங்கன்னா அது பிரேக்கப் போகிற வரைக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ பொதுவாகவே கன்னி ராசியினர் இந்த ஆண்டு காலம் பொறுமையாக இருந்தால் வெற்றி. துலாம் ராசியினருக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எந்த மாதிரியான பலன்கள் பெறப்போகுதுன்றதை பார்க்கலாம் வாங்க. துலாம் ராசியினருக்கு கடந்த 2 ஆண்டு காலமாகவே, அதாவது முக்கியமாக சொல்லணும்னா குறிப்பாக கடந்த அக்டோபர் மாதத்திலிருந்தே மன அழுத்தம் அதிகமாக இருந்திருக்கும். இவங்க எல்லாத்துலேயுமே வந்து ஒரு குழப்ப நிலையோட எந்த முடிவும் எடுக்க முடியாமல் ரொம்பவே குழம்பி இருப்பாங்க. தெளிவான சிந்தனை எப்போ கிடைக்குன்ற ஒரு ஏக்கத்தோடவே இருந்திருப்பாங்க. நம்ம எடுக்கிற முடிவு கரெக்டாக இல்லையா, நம்ம செய்கிற செயல் சரியாக இருக்குமா இருக்காதான்ற ஒரு பயத்துலேயும் ஒரு மனக்குழப்பத்திலையும் கடந்த அக்டோபர் மாதம் முதல்ல இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து எப்படி இருக்க போகுதுன்றதை பார்க்கலாம். இந்த தமிழ் புத்தாண்டு காலத்தில் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக தாங்க இருக்க போகுது. அதாவது மணி, ஜாப், ரிலேஷன்ஷிப், மேரேஜ், வீடு, அதுக்கப்புறம் டூர், பிஸ்னஸ், எஜுகேஷன், ப்ராப்பர்ட்டிஸ், இந்த மாதிரி எதில் சந்தேகம் இருந்தாலும் சரி அது எல்லாமே இப்போ வந்து ஒரு கிளாரிட்டி சொல்யூஷன் கிடச்சிட போகுது. இத்தனை நாள் இதெல்லாம் செய்யலாமா, நம்ம படிக்கிற பிள்ளைங்க நம்ம இப்போ வெளிநாட்டில் போய் படிக்கலாமா, நம்ம ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சு ஒரு குழப்பத்தில் இருக்கீங்களா, அவங்களுக்கு இப்போ சரியான இது கிடைச்சிடும், கைட்லைன்ஸ் கிடைச்சிடும். நான் வெளிநாட்டு வேலைக்கு போக முடியுமா, நான் இங்கேயே வேலை பார்க்கலாமா அப்படின்னாலும் அவங்களுக்கும் இப்போ கிளாரிட்டி கிடைச்சிரும். இந்த மாதிரி யாரெல்லாம் லாஸ்ட் இயர்லேருந்து ரொம்ப குழப்பத்தில் இருந்து எந்த முடிவும் எடுக்க முடியாமல் திணறினீங்களோ அவங்களுக்கெல்லாம் இப்போ இந்த காலகட்டத்தில் தெளிவான முடிவு கிடைக்குங்க. முக்கியமாக சொல்லணும்னா 7, 8, 12 இந்த இடத்துல எங்கேயுமே அசுப கிரகங்கள் இடம் பெறலை.
ஓகேங்களா? இதுவே ஒரு நல்ல அமைப்பு. இதுவே ஒரு நல்ல விஷயம். உங்களுக்கு எல்லாமே இதுவே வந்து ரொம்ப பாசிட்டிவா குடுக்க போது. குழந்தைக்காக காத்துட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா உடனே குழந்தை பிறந்துரும். கல்யாணம் ஆனவங்களுக்கு உடனே குழந்தை கன்ஃபார்ம் ஆயிடும். பேபி கன்ஃபார்ம் ஆயிடும். கல்யாணத்துக்காக காத்துட்டு இருக்கவங்கள கண்டிப்பா இந்த ஆண்டு கல்யாணம் நிச்சயங்க. கேரண்டி தான் சொல்லணும். துலாம் ராசிக்கு இந்த ஆண்டு காலம் எல்லா கிரகமுமே ரொம்ப நல்லா இருக்கு. சனி 6ஆம் இடத்துல இடம் பெறாரு. சனி வந்து பாவ கிரகமா இருந்தாலுமே துலாம் ராசிக்கு ரொம்ப யோகமான கிரகம் தான். அந்த யோகமான கிரகம் 6ஆம் இடத்துல இடம் பெறும்போது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இருக்கிற எதிரிகள் விலகுவாங்க. ஃபர்ஸ்ட் திங் எதிரிகள் விலகுவாங்க. உடல் ஆரோக்கியத்தினால ரொம்ப நாளா கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். என்னால முடியல. எனக்கு வந்து மனசோர்வு ரொம்ப அதிகமா இருக்கு. ரொம்ப டயர்ட்னஸா ஃபீல் பண்றேன். என்னால வந்து ரொம்ப நேரம் நின்னு வேலை செய்ய முடியல. அந்த மாதிரியான அ பாதிப்பு அதிகமா இருந்திருக்கும் கடந்த 2 ஆண்டு காலம். அது எல்லாமே இந்த காலகட்டத்தில சரியாகுது. ட்ரீட்மெண்ட் கரெக்ட்டான ட்ரீட்மெண்ட் கிடைச்சிடும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க இப்ப வந்து ரொம்ப ஹெல்த்தியா ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க. ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கிறது, அதே மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து குழந்தைங்களால, உங்க பிள்ளைகளால உங்களுக்கு வந்து ஒரு நல்ல செய்தி காத்துட்ருக்கும். உங்க பிள்ளைங்க வந்து நீங்க பெருமைப்படுற அளவுக்கு ஒரு நல்ல செயல்கள் செய்யும்போது, எல்லாருமே "என்னப்பா உன் புள்ள இப்படி பண்ணிட்டானுமே" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள பாராட்டுற அளவுக்கு ஒரு நல்ல செய்திலாம் இப்ப வந்து கிடைக்கும். ஸோ உங்க குழந்தைங்களால உங்களுக்கு ஒரு நல்ல நன்மை ஏற்பட போகுது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, புதுசா யாருனா தொழில் தொடங்கணும், அ வியாபாரம் ஆரம்பிக்கணும், இப்போ நான் புதுசா ஏதோ இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன்னா, தாராளமா இந்த டைம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த டைம்ல உங்களுக்கு வந்து அ புது வேலை கிடைக்கிறதோ, இல்ல புது தொழில் அமையறதோ நெறைய பேருக்கு இப்ப செட்டில் ஆகும். நான் ரொம்ப நாளா வேலைக்கு மாத்தணும்னு காத்துட்டு இருக்கீங்கன்னா, தாராளமா இந்த டைம்ல நீங்க வேலை மாத்தலாம். வேலைக்கான அமைப்பு நல்லாவே இருக்கு. புதுசா வேலை தேடுறவங்களும் சரி, ஏற்கனவே வேலையில இருந்தேன். இப்போ எனக்கு மாறணும் அப்படின்னு நெனைக்கிறவங்களும் சரி, இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்கு. ராகு கேதுவின் மாற்றம் கூட உங்களுக்கு வந்து அவ்வளவா நெகட்டிவா இல்லங்க. அதுவும் உங்களுக்கு வந்து பாசிட்டிவா தான் இருக்கு. அதாவது என்னன்னா, ராகு கேது மாற்றம் சின்ன சின்ன மனக்குழப்பத்தை ஏற்படுத்தினாலுமே, அங்க குரு பார்வை பெறுது. ராகு இருக்கிற இடத்துல குரு பார்வை பெறும்போது, அப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அ மனக்குழப்பம் ஏற்பட்டாலுமே, அதுல ஈஸியா சீக்கிரமா தெளிவு கிடைச்சிடும். ஒரு நல்ல எண்ணங்கள் ஈடேறும். உங்களுடைய புது சிந்தனைகள் வந்து இப்ப சக்சஸ்ஃபுல்லா வரும். புதுசா நீங்க ஏதாவது பிளான் பண்றீங்கப்பா, வேலையிலயோ, இல்ல தொழில்லயோ, இல்ல வீட்லயோ யாருக்கோ ஏதோ ஒண்ணு வந்து நம்ம சர்ப்ரைஸ் குடுக்கலாம். ஒரு பிராங்க் பண்ணலான்னா கூட, அது எல்லாமே சூப்பரா செட் ஆகும். நீங்க நெனைக்கிறது நடக்கக்கூடிய காலகட்டம் தான் இது. தொடர்ந்து பார்க்க போறோம். அந்த வகையில விருச்சிக ராசியினருக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அதாவது இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி முதல் அடுத்த ஆண்டு ஏப்ரல் 13ஆம் தேதி வரை விருச்சிக ராசியினர் எந்த மாதிரியான பலன்களை அனுபவிக்க போறாங்க. பொதுவாகவே விருச்சிக ராசியினர் வந்து எல்லாமே போராடி தான் பெற்றிருப்பாங்க. அவ்வளோ ஈஸியாக எதுவுமே அவங்களுக்கு கிடைச்சிருக்காது. சில பேர் 2 ஸ்டெப் எடுத்தாலே அவங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கணும். இவங்க மட்டும் 20 ஸ்டெப் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். மற்றவங்கள விட இவங்க வந்து 10% அதிகமாக மெனக்கெடுற மாதிரி தான் இருக்கும். கஷ்டம்னா என்னன்னு பார்த்து வளர்ந்துருப்பாங்க விருச்சிக ராசினர். இவங்களுக்கு எதுவுமே அவ்வளோ ஈஸியாக அமைஞ்சிருக்காது. இவங்களுக்கு இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு காலகட்டம் எந்த மாதிரி இருக்கு, கம்மிங் 1 இயர் எந்த மாதிரியான பலன்கள் பெற போறாங்கன்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங், 8ல் குரு, 4ல் ராகு, 5ல் சனி, 10ல் கேது. இந்த கிரகத்தோட நிலையெல்லாம் எப்படி இருக்குன்னா, நல்லதும் கெட்டதும் கலந்து இருக்கு. ஓகேங்களா? அதாவது நல்லது மட்டும் நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா இல்ல. கெட்டதும் கொஞ்சம் அமையும். இல்ல எனக்கு கெட்டது மட்டும் தான் நடக்குமா? ஐய்யயோ! அப்படின்னா அப்படி பயப்படாதீங்க. நல்லதும் காத்துட்டு இருக்கு. ஓகேங்களா? அதாவது என்னன்னா, வேலை தேடுறீங்களா? வேலை கிடைக்கும். பட் அது நமக்கு பிடிச்ச மாரி இருக்குமான்னு கேட்டா, கொஞ்சம் கஷ்டம். நம்ம தேடுற இடத்துல வேலை கிடைக்குமானாலும் கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் கஷ்டம்னு இல்ல, இந்த காலகட்டத்தில உங்களுக்கு பிடிச்ச மாரி நீங்க தேடுற இடத்துலன்றது வேலை அமையாது. பண வரவு இருக்கா? தாராளமா இருக்கு. பட் அதுக்கேற்ற செலவுகளும் இருக்கு. இப்ப இந்த காலகட்டத்தில நீங்க வந்து வெளிநாட்டுக்கு ட்ரை பண்றீங்கன்னா, உங்களுக்கு நல்லா இருக்கு. இத்தன காலமா நீங்க வந்து தூக்கத்தில வந்து பிரச்சனை வந்திருக்கும். சரியான தூக்க நிலை இல்லாம இருந்திருக்கும்.
அதெல்லாம் இப்போ வந்து சரியா இருக்கு. இரவு நேர பிரச்சனை, அவுட் சைட் ஃபுட்டு இதெல்லாம் நீங்க எடுத்துக்கும் போது சில உடல் உபாதைகள்லாம் ஏற்பட்டிருக்கும். அது எல்லாமே சரியாகும். ஓகேங்களா? பட் புதுசா இன்னொரு பிரச்சனை வரும். ஸ்கின் அலர்ஜிஸ் ஏற்பட்டிருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ அதுக்கான ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். இது சரியாகி வேற ஒரு பிரச்சனை உருவாகும். ஆக நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. நீங்க விருச்சிக ராசினர் இந்த காலகட்டத்துல வீடு கட்டலான்னா தாராளமா கட்டலாங்க. வீடு, வாகன அமைப்பு நல்லாவே இருக்கு. பழைய வண்டியை மாத்திட்டு புது வண்டி வாங்குற யோகம் விருச்சிக ராசினருக்கு இந்த காலகட்டத்துல ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி வீடு ரெனோவேட் பண்ணணும். நானு ரொம்ப நாளா நான் வந்து பழைய வீடு அப்படியே வச்சுட்டு இருக்கேன். இப்ப என்னால புது வீடை மாத்த முடியுமா? அந்த வீட்டு ரிப்பேர் சரி பண்ண முடியுமா? அதற்கான காலகட்டம் தான். அதெல்லாம் இப்ப வந்து டக் டக்குன்னு முடிஞ்சிடும். அந்த செலவெல்லாம் ஏற்படும். அதாவது உங்களுக்கு பண வரவு இருக்கு. பண வரவு எப்படி செலவுக்கெல்லாம் அமையும்னா இந்த மாதிரியான செலவுகளா அமையும். ஓகேங்களா? இது ஆனா உங்களுக்கு நல்ல செலவு தானே. ஸோ இதுவும் நல்லதாவே எடுத்துக்கோங்க. பணம் வந்து நமக்கு வந்தும் பத்தலையே அப்படின்னு யோசிக்காம அது உங்களுக்கு வேற மாதிரி உங்களுக்கு நல்ல விதமா செயல்படுது. உங்களுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதுவும் உங்களுக்கு வந்து உதவிகரமா தான் இருக்கும் அப்படின்ற மனசோட இருந்துட்டீங்கன்னா, அந்த மைண்ட் செட்ல இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பெருசா மனவேதனை ஏற்படாது. அதே மாதிரி தொழில்ல ஈடுபடுறவங்களுக்கு, அதாவது நான் தொழில் செஞ்சுட்டு இருக்கேன், வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்க, ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்றீங்க அப்படின்னா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களால டைம் கீப் அப் பண்ண முடியாது. டக்குன்னு அந்த டைம்ல நான் ப்ராஜெக்ட் முடிச்சு குடுத்துட்டேன்ப்பா அப்படின்றது உங்களால வந்து சொல்ல முடியாது. அந்த டைம் விட்டு தாண்டி இன்னும் கொஞ்சம் அதிக டைம் எடுத்து நீங்க வேலை செய்ற மாரி இருக்கும். அந்த ப்ராஜெக்ட் அதனால அடுத்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு உங்கள விட்டு கை மீறி போற மாரி சிச்சுவேஷன் வரும். ஸோ உங்களோட தொழில்ல கொஞ்சம் அதிக டைம் எடுத்து நீங்க ஒர்க் பண்ற சிச்சுவேஷன் வரும். நீங்க தொழில்ல அதிக கவனம் செலுத்தும்போது இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் விலகுது. ஸோ நீங்க வந்து வேலையிலயோ, தொழில்லயோ நீங்க வந்து அதிக ஈடுபாடு செலுத்தணும். அதே மாரி கடந்த 2 ஆண்டு காலம் அர்த்தாஷ்டம சனியில வந்து அமர்ந்திருந்தாரு. அதாவது 4ல சனி அமர்ந்திருந்தப்போ, உங்களுக்கு வந்து குடும்பத்தில வந்து பிரச்சனைகள் அதிகமா இருந்திருக்கும். அது எல்லாமே இப்ப சரியாகக்கூடிய காலகட்டம் தான். கணவன் மனைவியிடையே இப்போ ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்திலயும் ஒரு நல்ல சுமூகமான சூழ்நிலை உண்டாகும். உங்களுடைய குடும்பத்தில இப்போ வந்து சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். அதாவது நீங்க வந்து இப்போ வந்து புதுசா நீங்க வந்து ஒரு ரூம் போடுறதோ, இல்ல வந்து வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறது, ஏன்னா ராகு வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால வீட்டுக்கு தேவையான பொருட்கள்ன்றது ரொம்ப அதுவும் ஆடம்பர பொருட்கள் அதிகமா வாங்குவீங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் என்பதை விட அது ஆடம்பர பொருட்களா இருக்கும். அதுலலாம் வந்து நீங்க வந்து அதிகமா செலவுகள் ஏற்படும். அந்த சிச்சுவேஷன் வரும். ஃபர்ஸ்ட் திங் உங்களுக்கு வந்து அந்த மாரி வாங்கணுன்ற ஒரு சிச்சுவேஷன் வரும். உங்களோட வீடோட அமைப்பை இப்ப நீங்க மாத்தி அத வந்து ஒரு லக்ஸரியா ஒரு ரெனோவேட் பண்ணி அத புதுப்பிக்கும்போது உங்களுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரியான செயல்ல இந்த வருஷம் நல்லாவே ஈடுபடுவீங்க. அந்த மாதிரியான செலவுகள் கொஞ்சம் அதிகமா ஏற்படும். தனுசு ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எந்த மாதிரி இருக்கு, என்ன பலன்கள் பெற போறாங்கன்னு பார்க்கலாம். அதாவது இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி முதல் அடுத்த ஆண்டு ஏப்ரல் 13ஆம் தேதி வரை எந்த மாதிரியான பலன்கள் தனுசு ராசியினர் பெற போறாங்க. தனுசு ராசி இயல்பாகவே ஸ்பிரிச்சுவல் வைப்ரேஷன் நிறைந்த ராசி. இது காலச்சக்கரத்தின் 9வது ராசி. இந்த ராசி கட்டத்துல எந்த ஒரு கிரகம் இருந்தாலுமே சரி, அதாவது சுபமோ அசுபமோ எந்த கிரகம் இருந்தாலுமே அது ரொம்ப பாசிட்டிவான ரிசல்ட் தான் கொடுக்கும். இது டிஃபால்ட்டு. ராகுவா இருந்தாலும் சரி, சனியா இருந்தாலும் சரி, கேதுவா இருந்தாலும் சரி, குருவா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எந்த கிரகங்கள் தனுசு ராசியில இடம் பெற்றாலுமே அது ரொம்பவுமே பாசிட்டிவான ரிசல்ட் தான் கொடுக்கும். அது மூலமா ஒரு நல்ல சிந்தனையும் ஒரு நல்ல பலனும் தான் தனுசு ராசியினர் பெறுவாங்க. இப்படி தனுசு ராசியினர் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், ஒரு ஸ்பெஷல் இது வச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இந்த ஆண்டு காலம் எப்படி இருக்குன்னா, அதாவது குரு இவருக்கு 7ல் அமர்றாரு, ராகு 3ல், சனி 4ல், கேது 9ல். இவங்களுக்கு எந்த மாதிரியான காலகட்டமா இருக்க போகுதுன்னா, நல்ல கோல் செட் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் திங், புது முயற்சி நல்லா எடுப்பீங்க. நல்ல சிந்தனைகள் உண்டாகும். புது முயற்சிகள் எடுப்பீங்க. தொழில் யாருன்னா தொடங்கணும்னா நல்ல கூட்டாளிகள் அமைவாங்க.
கூட்டாளி வச்சு நீங்க தொழில் தொடங்கலாம். இந்த காலகட்டம் அதுக்கான காலகட்டமா இருக்கு. நல்ல கூட்டாளிகள் அமைவாங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் செட் ஆகும், கோல் செட் பண்ணுவீங்க. அந்த கோலுக்கான முயற்சிகள் எடுக்கும்போது அதுவும் சக்சஸ் ஆகுது. தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும். புது முயற்சிகளும் சக்சஸ் ஆகுது. இது எல்லாமே நல்லா இருக்கு. சனி ஆனா 4ஆம் இடத்துல இருக்காரு. இவர் என்ன பண்ண போறாருன்னா, சனி வந்து தடைகளை உண்டு பண்ணுவாரு. நீங்க புது முயற்சி எடுக்கிறீங்கன்னா, அது உங்களுக்கு செட் ஆகுமா இல்லையான்னு உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுவாரு. ஓகேங்களா? ஸோ அவர் டெஸ்டிங் மோட்ல இருக்கும்போது நீங்க அப்படியே பின்வாங்கிடக்கூடாது. ஜகா வாங்கி நமக்கு ஒத்து வராது போல இருக்கு, நீங்க பின்வாங்கி உட்காந்துடக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும்னா, அடுத்தடுத்து முயற்சி எடுக்கணும். அடுத்தடுத்து நீங்க முயற்சி எடுக்கிறீங்கன்னா, குரு பார்வை உங்களுக்கு நேரா இருக்கு. உங்களோட ராசி அதிபதியோட பார்வை உங்களுக்கு இருக்கும்போது நீங்க சக்சஸ் தான் ஆவீங்க. ஓகேங்களா? ஸோ சனியோட டெஸ்டிங் மோட்ல நீங்க வந்து ஃபெயிலியரா இல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைச்சுதான்றது உங்களுடைய முயற்சியும் உழைப்பும் பொறுத்து தான் இருக்கு. ஸோ நீங்க எதுக்கும் வந்து மனம் துவண்டு நீங்க போகாதீங்க. குறிப்பா தனுசு ராசிக்கு அந்த அமைப்பே கிடையாது. அவங்க அந்த மாதிரி ஆளே கிடையாது. எதுவா இருந்தாலும் ரொம்ப தைரியமா முன்னாடி நின்று செய்யக்கூடிய ஆளு தான் தனுசு ராசினர். அவங்கள இந்த காலகட்டத்துல இன்னும் அதிக முயற்சி எடுத்து போட வேண்டியதா இருக்கும். நல்ல சிந்தனையும் நல்ல கோல் செட் பண்ற காலகட்டம் தான் இது. இந்த காலகட்டத்துல நீங்க வந்து புதுசா ஏதாவது நம்ம வாழ்க்கைக்கு அடுத்த இது இலக்கு என்ன அப்படின்றத யோசிச்சு அதற்கான செயல்முறையில நீங்க ஈடுபடுவீங்க. அது எல்லாமே நல்லா இருக்கு. நல்ல அமைப்பா தான் இருக்கும். உங்களோட பிளானும் சூப்பரா தான் இருக்கும். சனி மட்டும் கொஞ்சம் தடங்கள் ஏற்படுத்துவாரு. அதையும் நீங்க வந்து 2, 3 வாட்டி நீங்க முயற்சி எடுக்கும்போது அதுவும் சக்சஸ் ஆகுது. தனுசு ராசினர் இந்த காலகட்டத்தில் பேரண்ட்ஸோட ஹெல்த் கேர் எடுத்துக்கணும். ஓகேங்களா? அம்மாக்கு அப்பாவுக்கு யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா உடனே நீங்கள் வந்து கேர் எடுத்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் என்ன ஏதுன்னு கூட இருந்து கவனிச்சுக்கணும். குறிப்பாக நான் வந்து சொல்கிறேன்னா, ஃபேமிலியில் அம்மாக்கோ இல்லை மாமியாருக்கோ அந்த மாதிரி ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னா நீங்கள் உடனே கேர் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஃபேமிலியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் கொஞ்சம் தலை தூக்க தான் செய்யும். அதற்கு உங்களுக்கு வந்து குரு பார்வை இருக்கிறதுனால அதற்கான சொல்யூஷனும் உடனே கிடைச்சிடும். ரொம்ப பெரிய பிரச்சனையை இழுபறியாலாம் இழுத்துட்டு போகாது. சரியான சிந்தனையோட சரியான நல்ல எண்ணத்தோட நீங்க ஈடுபடும் போது அந்த பிரச்சனை சீக்கிரமாவே சால்வ் ஆகுது. ஃபேமிலி ப்ராப்ளம்ஸை நீங்க வெளியே யார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்காம இருக்கிறது நல்லது. வெளியால் வந்து உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட் திங், உங்களுக்கு பஞ்சாயத்து பண்றதுக்கு யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா நீங்களே வந்து சரியான முடிவோடு தலைமை பண்போடு தான் இருக்கிற ஆளு. அதனால உங்களுக்கு இன்னொருத்தரோட இது தேவைப்படாது. இருந்தாலும் நீங்க இந்த டைம்ல நீங்க வந்து ஒரு ஆலோசனைக்காக நாங்க ஃபேமிலி விஷயத்தை வெளியே சொல்றதுன்றது கூட இந்த காலகட்டத்துல வேணாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலுமே விட்டு கொடுத்து போகும்போது உங்களுக்கு எல்லாமே சரியாகுது. ஏன்னா குரு பார்வை இருக்கு. சனியோட அமைப்பு தான் கொஞ்சம் பிரச்சனையை உண்டு பண்ணாலுமே குரு பார்வை இருக்கு. அதனால வந்து நீங்க விட்டு கொடுத்து போகும்போது உங்களோட ஃபேமிலி ப்ராப்ளம்ஸும் குறையும். அதே மாதிரி வீட்டில் வந்து சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். அதாவது என்னன்னா, உங்க குழந்தைங்களுக்காக நீங்க வந்து கல்யாணத்துக்காகவோ படிப்புக்காகவோ நீங்க ஏதாவது முயற்சி எடுக்கிறீங்கன்னா அதெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா ஆகும். முக்கியமா நீங்க வந்து அவங்களுக்காக செலவு ஏற்படுற சூழ்நிலையும் இருக்கு. செலவு வந்து அப்படியான செலவுகளா உங்களுக்கு வந்து வரும். குழந்தைகளுக்காகவும் அவங்களோட மேற்படிப்புக்காகவும் அவங்களோட கல்யாணத்துக்காகவும் உங்களுக்கு வந்து ஒரு சுப செலவுகள் ஏற்படும். தனுசு ராசினருக்கு சிலருக்கு வீடு கட்டும் அமைப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கோயில் பூசாரியா நிறைய பேர் இருப்பாங்க. தனுசு ராசியில் இருக்கவங்க வந்து கோயில் பூசாரியா இல்லை வேற மதத்தில் இருக்கவங்க கூட அந்த மதத்தை தொழுகை பண்ணுறவங்க, அந்த மதத்து சார்பாக ஒரு தலைவராகவும் இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மதத்துக்கான கட்டிடம் கட்டுவாங்க, கோயில் கட்டுவாங்க. அந்த அமைப்பெல்லாம் இந்த ஆண்டு காலம் ரொம்ப நல்லாவே இருக்கு. நிறைய பேர் தனுசு ராசினர் கோயில் கட்டும் யோகம் இந்த ஆண்டு ரொம்ப நல்லா இருக்கு. மகர ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எந்த மாதிரியான பலன்கள் பெறப்போகுதுன்னு பார்க்கலாம். அதாவது இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி முதல் அடுத்த ஆண்டு ஏப்ரல் 13ஆம் தேதி வரை மகர ராசியினர் எந்த மாதிரியான பலன்களை பெற போறாங்க, அவங்களுக்கு இருந்த பிரச்சனை சுமூகமா முடிஞ்சிருச்சா அப்படின்றத பார்க்க போறோம். கடந்த 7.5
ஆண்டு காலமாகவே சனியின் தாக்கம் ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கும் மகர ராசினருக்கு. அதாவது என்னன்னா, வீட்டில் ஒரே பிரச்சனை, வேலைக்கு போனாலும் வேலையிலையும் நம்மளால நிலைச்சு இருக்க முடியல, வேலையிலையும் மாற்றம் ஏற்படுது, வேலையை நிறைய பேர் விட்டு விலகி இருப்பாங்க, தொழில் தொடங்கின இடத்துலையும் பிரச்சனையா இருந்திருக்கும், கடன் சுமை அதிகமா இருந்திருக்கும். இந்த மாதிரி பல சிக்கல்களையும் பல போராட்டத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் வந்திருப்பாங்க மகர ராசினர். அவங்களுக்கு இந்த ஆண்டு 7.5 சனி முழுசா முடிஞ்சிருச்சுங்க. இதுவே ஒரு நல்ல விஷயம் தானே. மகர ராசிக்கு இப்போ ஒரு பெருமூச்சு விடும் காலம் தான் சொல்லணும். இவங்களுக்கு இந்த ஆண்டு குரு 6ஆம் இடத்துல பொசிஷன் ஆகுறாரு. அதே மாதிரி ராகு 2லையும் கேது 8லையும் சனி 3லையும் பொசிஷன் ஆகுறது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது? குரு 6ஆம் இடத்துல இருந்தாலுமே குடும்பஸ்தானத்தை பார்வை செய்கிறாரு. குடும்பஸ்தானத்தை பார்வை செய்யும்போது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் இப்போ சரியாயிட்டு வருது. குடும்பத்தில் நிறைய பிரச்சனை இருந்திருக்கும், நிறைய பேர் பிரிஞ்சு வாழ்ந்திருப்பீங்க, கணவன் மனைவி 2 பேரும் பிரிஞ்சு வாழ்கிற டைவர்ஸ் இருக்க போகிற சுச்சுவேஷன்லாம் கூட இருந்திருக்கும். அது எல்லாமே இப்போ சரியாகுது. இப்போ கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்குது. தனியாக வீட்டு ஜாயிண்ட் ஃபேமிலியிலேருந்து தனியாக நியூட்ரல் ஃபேமிலிக்கு வந்திருப்பீங்க. அப்பா அம்மா கூட பேச முடியாமல் ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். அது எல்லாமே இப்போ சரியாகுது. இந்த வருஷம் 7.5 சனி முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து இப்போ வந்து எல்லா நல்ல காலமே தொடங்கியிருக்கும். இத்தனைக்கும் போன வருஷம் நடந்த குரு பெயர்ச்சியிலே நிறைய பேருக்கு பிரச்சனை முடிஞ்சு சுமூகமான காலகட்டம் தொடங்கியிருக்கும். சில பேருக்கு அது இல்லைனாலும் இந்த ஆண்டு நல்லாவே இருக்குங்க. உங்களுக்கு குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள் விலகுது. அடுத்ததான் குரு பார்வை தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல இருக்கு. 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால இப்போ நிறைய பேருக்கு இப்போ வந்து 7.5 சனியில வேலை விட்டு போனவங்களுக்குலாம் போன வருஷமே வேலை கிடைச்சிருக்கும். கிடைக்காதவங்களுக்கு கூட இப்போ நீங்கள் முயற்சி செய்யும் போது வேலை நல்லாவே கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலையில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கு. உங்களோட மல்டி டாஸ்கிங் ஸ்கில்ஸ் எல்லாம் வெளிப்படும். பல பேர் உங்களை பாராட்டுவாங்க. அப்பா உங்களுக்குள்ள இவ்வளோ ஒரு திறமை இருக்கா, நீங்கள் இவ்வளோ சூப்பராக பண்ணுறீங்களேன்ற பாராட்டெல்லாம் இப்போ பெறுவீங்க. அடுத்ததாக 12ஆம் இடத்துல குரு பார்வை செய்யறதுனால எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னா, டூர் அண்ட் ட்ராவல் நிறைய இருக்கும். நிறைய மகர ராசினர் இந்த டைமில் நீங்கள் டூர் விசிட் அடிப்பீங்க. வெளிநாட்டுக்கு போகிற யோகமும் இருக்குது மகர ராசினருக்கு. நீங்கள் இந்த டைமுக்கு வந்து உங்களுடைய அதிக நாள் ஆசை, ரொம்ப நாள் ஆசை, நான் இந்த இடத்துக்குலாம் போகணும்ப்பா அப்படின்னு ஏதாவது பிளான் வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக இந்த வருஷம் அதுக்கான காலகட்டம் தான். நீங்கள் நிச்சயமாக போயிட்டு வருவீங்க. பட்டு ராகு கேது வந்து 2லையும் 8லையும் பொசிஷன் ஆயிருக்கு. இது எந்த மாதிரியான ஒரு அமைப்பாக இருக்க போகுது அப்படின்னா, மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும் தான். ஓகேங்களா? திடீர்னு ஒரு குடும்பத்தில் ஒரு சின்ன சஞ்சலத்தை ஏற்படுத்தும். ஓகே, ராகு கேது வந்து இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்னா, ராகு 2ல் இருக்காரு, குடும்பத்தில் ஒரு மன சஞ்சலத்தை ஏற்படுத்தும். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தனம் பண வரவு எப்படி இருக்குன்னா, ஒரு காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்கும். முக்கியமாக இது வந்து தொழில் செய்கிறவங்களுக்கு, தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டம், அதாவது வந்து அந்த புதன் சுக்கிரன் இதனோட அமைப்பெல்லாம் பார்த்து நம்ம கால்குலேட் பண்ணி சொல்லணும். முக்கால்வாசி இந்த வருஷத்தில் ஒரு 6 மாதம் 7 மாதத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்குதான். இருந்தாலும் சில காலத்தில் வந்து பண வரவு கொஞ்சம் குறையும். உங்களுக்கு ஒரு தேவையில்லாத மனக்குழப்பம் ஏற்படும். குடும்பத்தில் ஒரு சின்ன சஞ்சலம் ஏற்படும். பட் குரு பார்வை நல்லா இருக்குன்றதுனால அது எதுவுமே வந்து நிலைச்சு இருக்காது. எல்லாமே காணல் நீர் போல கரைஞ்சிடும். சீக்கிரமாகவே அந்த பிரச்சனை எல்லாம் சுமூகமாக முடிஞ்சிடும். ஸோ ராகு கேது பார்வையும் ராகு கேதுவோட பொசிஷனும் பிரச்சனையாக இருந்தாலுமே அது குரு பார்வை பெறும்போது நல்ல அமைப்பாகவே தான் இருக்கு. அதே மாதிரி சனியோட அமைப்பு என்னன்னா, முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நம்ம இப்போ வந்து புது முயற்சிகள் அதிகமாக எடுப்போம். ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து சனி பெயர்ச்சின்னு வந்து நமக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கோம். ஒரு நல்ல கைட்லைன்ஸ், ஒரு நல்ல வெல்விஷர் கிடைச்சிருப்பாங்க. எப்படிலாம் இருக்கக்கூடாதுன்ற எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே கிடைச்சிருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக நம்ம அடுத்தது என்ன பண்ணலான்ற ஒரு கைட்லைன்ஸு நாலேஜு நமக்கே தெளிவாக வந்திருக்கும். செல்ஃப் மோடாகவே நம்ம வந்து நம்மளை டெவலப் பண்ணியிருப்போம். அது எல்லாமே வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை தான் கொடுக்கும்போது, ஸோ நீங்கள் இப்போ முயற்சி எடுக்கிறது எல்லாமே சக்ஸஸ் தான்.
சிலர் புது தொழில் தொடங்கும்போது கடன் சுமை அதிகரிக்கும். சின்னதாவது கடன் வாங்குற சுச்சுவேஷன் வரதான் செய்யும். அதே நேரத்தில் வேலையில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் பதவி உயர்வு நல்லாவே இருக்குது, தனவரவு ஏற்கனவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு ஹைக் ப்ரொமோஷன் யாருன்னா எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குது. கடந்த 7.5 வருஷம் கஷ்டத்தை மட்டும் நான் அனுபவித்தேன், கஷ்டத்தை மட்டும்தான் ஃபேஸ் பண்ணன்றவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலம் ஒரு வசந்த காலமாக தான் இருக்க போகுது மகர ராசினருக்கு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணுங்க. உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கெட்டு போகும். ஏன்னா நீங்கள் இப்போ புதுசாக வேலையில் நிறைய பேர் ஈடுபட்டிருப்பீங்க. வேலையில் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கும். இல்லை ஒரு தேவையில்லாத ஒரு மனக்குழப்பத்தில் நீங்கள் உங்களே முடங்கி இருந்திருப்பீங்க. அந்த மாதிரியான நேரத்துல மனசோர்வும் உடல் ஆரோக்கியமும் கெடும், மனசோர்வு ஏற்படும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்தணுங்க. கும்பராசினர் இந்த தமிழ் புத்தாண்டு எந்த மாதிரியான பலன்களை பெற போகுதுன்னு பார்க்கலாம். அதாவது இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி முதல் அடுத்த ஆண்டு 2026 ஏப்ரல் 13ஆம் தேதி வரை கும்பராசினர் எந்த மாதிரியான பலன்களை பெற போறாங்க, இதுக்கப்புறமாவது எங்களுக்கு நல்ல காலம் இருக்கான்னு காத்துட்டு இருக்கவங்களுக்குலாம் நல்ல செய்தி தாங்க சொல்ல போறேன். அதாவது என்னன்னா 7.5 சனியில நிறையவே பாதிக்கப்பட்டிருப்பாங்க கும்பராசினர். அதுவும் கடைசி 2 ஆண்டு காலம் ஜென்மத்துல சனி இருந்தது போராட்ட காலமா தான் இருந்திருக்கும். பல பேருக்கு லவ்ல பிரேக்கப் இருந்திருக்கும், உடல் ஆரோக்கியம் கெட்டு போயிருக்கும். கும்பராசினருக்கு பொதுவாகவே எல்லாருக்குமே ஒரு மன பயம் ஏற்பட்டிருக்கும். என்னடா இது, நம்ம எந்த முயற்சி எடுத்தாலும் இத்தனை தடங்கள் ஏற்படுதே, நம்ம நல்லவங்களா இருந்து மோஸ்ட்லி கும்பராசினர் ரொம்ப நல்லவங்க தான், ரொம்ப சைலண்ட் டைப் தான். இவங்க இருக்கிற இடம் மோஸ்ட்லி தெரியாதுன்னு தான் சொல்லும். அதாவது இவங்களுக்குள்ள எவ்வளவோ நல்ல விஷயம் இருக்கும், இவங்களுக்குள்ள நிறைய டேலண்ட்ஸ் இருக்கும், ஆனால் அது எதுவுமே வெளிப்படாது. அதை எதையும் வெளி காமிச்சுக்கிற குணம் கிடையாது கும்பராசினர். இவ்வளோ நல்லவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் கெட்ட பேர் எடுத்திருப்பாங்க. நல்லதை செய்ய போய் கெட்ட பேர் எடுத்து வந்திருப்பாங்க கும்பராசினர் கடந்த 2 ஆண்டு காலமா. இவங்களுக்கு இப்போ ஜென்மத்திலேருந்து சனி விலகி இருக்கு. இப்போ இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னா, ஃபஸ்ட்டு திங் உங்களுக்கு பாதி பிரச்சனை குறைஞ்சிச்சு. பட் ஜென்மத்தில் இப்போ ராகு வந்திருக்காரு, அது என்ன பண்ண போகுதுன்னா மனக்குழப்பத்தை அதிகரிக்கும். இது செய்யலாமா வேணாமா, இது செஞ்சால் நமக்கு சக்ஸஸ் கிடைக்குமா கிடைக்காதா, இது நல்லது கொடுக்குமா கெட்டது கொடுக்குமா, இப்படின்ற குழப்பத்தை ரொம்ப அதிகமாகவே கொடுக்கும். இருந்தாலும் உங்கள் ராசிக்கு குரு பார்வை இருக்குங்க. அதாவது குருவோட பார்வை எந்தெந்த இடத்துலலாம் இருக்குன்னா, உங்களுக்கு 1ஆம் இடத்துலையும், பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துலையும், லாபஸ்தானமான 16ஆம் இடத்துலையும் குரு பார்வை பெறப்போகுது. குரு 5ல் அமர்ந்து இருக்கிறது நல்ல அதிர்ஷ்டகரமான காலம்தாங்க. நீங்கள் இந்த நேரத்தில் உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிடுங்க. அது உங்களுக்கு இன்னும் பெரிய ஊன்றுகோலாக தான் இருக்கும், பேருதவியாக தான் இருக்கும். உங்கள் குலதெய்வம் உங்களை காப்பாற்றும். ஓகேங்களா? நீங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களோட குழப்பத்தை சரி பண்ணிடுங்க. நீங்கள் ரொம்ப குழப்பமாக இருக்கீங்கன்னா அந்த நேரத்தில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க, அது உங்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்கும். மற்றபடி யாருக்கெல்லாம் காதல் பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருந்ததோ, ஏன்னா கடைசி 2 வருஷத்தில் நிறைய கும்பராசினருக்கு காதல், லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். அதே மாதிரி மேரேஜில் இருந்தவங்களும் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிட்டே பெரிய பிரச்சனை, பெரிய பிரிவு போகிற அளவுக்கு பிரச்சனை வந்திருக்கும். அது எல்லாமே இப்போ சரியாகக்கூடிய காலகட்டம் தான். இப்போ உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் பிரேக்கப் இருந்திருந்ததுன்னா அது எல்லாமே இப்போ சரியாகக்கூடிய காலகட்டம் தான். கணவன் மனைவியோட ஒற்றுமை இப்போ அதிகரிக்கும் தான் சொல்லலாம். நீங்கள் இப்போ போய் பேசி பாருங்களேன், எல்லாம் சரியாயிடும். குடும்பம் ஓரளவுக்கு சுமூகமாக முடிஞ்சிடும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க கொஞ்சம் மெனக்கெட்டு நீங்கள் பேச வேண்டியது வரும். பேசுனீங்கன்னா சரி பண்ணிடுவீங்க. பட் நீங்கள் அதிகமாக பேச மாட்டீங்க, அதுதான் பிரச்சனையே. அதனால தான் பேசுங்கன்னு சொல்கிறது. உங்களுடைய முயற்சின்றது இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல வெற்றியை தான் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. நல்ல வெற்றியை தான் கொடுக்கும். அது கும்பராசினர் இத்தனை நாள் நிறையவே பிரச்சனை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. லைஃப்பில் இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கப்புறம் நம்ம என்ன ஸ்டெப் எடுப்போம், நிறைய ஃபெயிலியர் பார்த்தாச்சு, நமக்கு அவமானம் ரொம்ப அதிகமாகிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம எப்படி வெளியே போவோம் அப்படின்ற மனச்சுருக்கத்தில் இருந்து கஷ்டப்படாதீங்க. கொஞ்சம் வெளியே வாங்க. நீங்கள் பழையதை நினச்சி நீங்கள் புலம்புறதை விட்டுட்டு நீங்கள் இப்போது அந்த இடத்த விட்டு வெளியே வாங்க. அந்த சிந்தனையை விட்டு வெளியே வாங்க. அந்த சிந்தனையை விட்டு வெளியே வரும்போதே உங்களுக்கு
உங்களுக்கு ஒரு நல்ல அழகான உலகம் காத்துட்ருக்கு. உங்களுக்கு இப்போ புது முயற்சிகள்ன்றது ரொம்பவே நல்ல கை கொடுக்கும். நீங்க புதுசா முயற்சி எடுங்க. வேலை தொழில்ல முயற்சி எடுங்க. லவ் பிரேக்கப் ஆச்சா? அத விட்டு வெளிவாங்க. அடுத்த வருஷம் உங்களுக்கு வந்து திரும்பவும் லவ் செட் ஆகும்னு தான் சொல்லுவேன். இல்ல இந்த வருஷமே எனக்கு செட் ஆகணும்னா போய் பேசி பாருங்க. அவங்களுக்கும் ஒரு நல்ல அமைப்பு இருந்ததுன்னா, கண்டிப்பா அவங்களுக்கும் லவ் செட் ஆகும் தான். ஸோ உங்க பிரச்சனைய நினைச்சு நீங்க வந்து கவலைப்பட்டு உட்காந்துடாம, அடுத்தது என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு, அப்படி நீங்க உங்களோட வாழ்க்கை பயணத்த நோக்கி நீங்க டிராவல் பண்ணும்போது, உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டி துணை கிடைப்பாங்க. ஏன்னா குரு பார்வை ரொம்பவே நல்லா இருக்கு. நீங்க எந்த இடத்துலலாம் முடங்கி இருக்கீங்களோ, எந்த இடத்துலலாம் என்னால முடியலப்பான்னு சோர்ந்து உட்கார்றீங்களோ, அங்கலாம் உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருப்பாங்க. இதுக்காக தான் நான் வந்து உங்கள குலதெய்வ வழிபாடு அவசியம்னு சொல்றது. நீங்க குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல கைட்லைன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, குழந்தைக்காக யாரெல்லாம் காத்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு நல்ல குழந்தை பாக்கியம் இருக்கு. மேரேஜ் முடிஞ்சது இப்பதான் அப்படின்னா உடனே கூட உங்களுக்கு பேபி கன்ஃபார்ம் ஆகும். நீங்க இந்த காலகட்டத்துல யாரெல்லாம் IUI, IVF ட்ரீட்மெண்ட்டுக்கு இருக்கீங்களோ அவங்களுக்கும் இந்த காலகட்டம் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா தான் இருக்கும் குழந்தைக்கு. ஸோ லாஸ்ட் 2 to 3 இயர்ஸ் கம்பேர் பண்ணும்போது கும்பராசிக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லதா தான் இருக்கு. புது முயற்சி எடுங்க, கண்டிப்பா சக்சஸ் ஆகும். சனியோட மாற்றம்ன்றது உங்களுக்கு ஒரு நல்ல பெரிய மாற்றத்தை தான் ஏற்படுத்த போது. வேலை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டத்துல வேலை தேடுங்க. கண்டிப்பா வேலை கிடைச்சிடும். ஒரு நல்ல வருமானத்தோடவே கிடைச்சிடும் உங்களுக்கு. சனியின் மாற்றம் உங்களுக்கு ரொம்பவே நல்லதா இருக்கு. அதனால சனியின் மாற்றத்தினால உங்களுக்கு யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல வேலையே கிடைச்சிடும். நீங்க தேடுற வேலையை கூட கிடைச்சிடும். நல்ல பண வரவு, தன வரவு நல்லாவே இருக்கு. பட் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமா இருக்கணும். ஏன்னா ஜென்மத்துல ராகு இருக்கிறது பேராசையை காட்டுவாரு. ஓகேங்களா? பேராசையில நீங்க வந்து தவறான செயல்ல ஈடுபடுறதுக்கு கூட சான்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ உங்களோட பேராசையை குறைச்சுக்கோங்க. உங்களுக்கு திடீர்னு ஒரு புது சிந்தனை எடுக்குது, புது சிந்தனை வருதுன்னா அப்போ அது சரியா தவறான்றத நீங்க கலந்து ஆலோசனை செய்யுங்க. அதை 2-3 வாட்டி நீங்க வந்து யோசிங்க. இது நமக்கு சரியா வருமா, இது பண்றது நல்லதா கெட்டதா அப்படின்னு நீங்க யோசிங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த சனியின் மாற்றம் ரொம்பவே நல்லா இருக்கு. ராகு கேதுனால ஏற்பட போகிற பிரச்சனை கூட சரி, குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு அதனோட பிரச்சனையும் சீக்கிரமாவே முடிக்கு வந்துடும். அதாவது என்னன்னா, குழப்பத்துல இருப்பீங்க நீங்க. குழப்பத்துல இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனை சீக்கிரமாவே கிடைச்சிடும் உங்களுக்கு. சனியோட மாற்றத்தை பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதை நான் திரும்பவும் ஃபாலோ பண்றேன் பாருங்க. சனி வந்து தன வரவு நல்லா இருக்கு. ஓகேங்களா? பட் நீங்க வந்து இப்ப பேச்சுல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதிகமா பேச்சு விட்டுறாதீங்க. வார்த்தையை அதிகமா விட்டுடாதீங்க. யாருக்கும் வந்து ப்ராமிஸ் கொடுக்காதீங்க. ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. யாருக்காவது நான் இதை முடிச்சிடுவேன், நான் உனக்காக இதை செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாருக்காவது ஏதாவது வாக்குறுதி கொடுக்கும்போது அதை உங்களால நிறைவேற்ற முடியாது இந்த ஆண்டு. ஓகேங்களா? ஸோ இந்த ஆண்டு யாருக்கும் எந்த வாக்குறுதியும் கொடுக்க வேண்டாம். எந்த வாக்குறுதி கொடுத்தாலுமே உங்களால் அது வந்து நிறைவேற்ற முடியாது. மற்றபடி இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. நல்ல தன வரவு இருக்கு, குழந்தை பாக்கியம் இருக்கு. இதை விட என்னங்க வேணும்? நீங்கள் எது முயற்சி எடுத்தாலுமே சின்ன தடங்கள் ஏற்பட்டாலும் அது சக்ஸஸ் ஆகும். மீன ராசி இந்த தமிழ் புத்தாண்டு அப்போ எந்த மாதிரியான பலன்களை அனுபவிக்க போகுதுன்றதை தொடர்ந்து பார்க்கலாம். அதாவது இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 14 முதல் அடுத்த ஆண்டு ஏப்ரல் 13ஆம் தேதி வரை மீன ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் பெறப்போகுது. ஏற்கனவே 7.5 சனி தொடங்கியாச்சு. ஜென்மத்துல ராகு இருந்தது. இதனால நாங்கள் கடந்த 2 ஆண்டு காலம் பயங்கர போராட்டத்தை தான் ஃபேஸ் பண்ணோம். நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னு நிறைய பேர் கண் கலங்கி இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுத்துறேன். அதாவது என்னன்னா, மீன ராசி அதிபதியான குரு வந்து 3ஆம் இடத்துல ரிஷப ராசியில அமர்ந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைங்க இருந்திருக்கும். நீங்க வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. மற்றவங்க ஏதாவது ஒரு கஷ்டமான காலகட்டத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்க தன்னால இறங்கி போய் நீங்க உதவி செஞ்சிருப்பீங்க.
அதே மாதிரியான கஷ்டமான காலகட்டத்துல அவங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நீங்க எதிர்பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஏமாற்றம் இருந்திருக்கும். அது நீங்க ஒரு நம்பிக்கை துரோகம் அளவுக்கு நீங்க வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அ ஏன்னா, அவங்களால உங்களுக்கு உதவி செய்ய முடியாத காலகட்டமா இருக்கும். யார்கிட்டயும் எந்த உதவியுமே கடைசி 1 வருஷம் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. கடைசி 2 வருஷம் எல்லாத்துலயுமே போராட்டம், எதுலயுமே நம்ம மாட்டிட்டு தவிச்சுட்டு இருக்கிற மாரியும், எதுலயுமே நம்ம வந்து மாட்டுனதோட நம்ம வந்து பெரிய பேருக்கு எடுத்துக்கிற அளவுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்ட மாதிரி காலகட்டத்துல தான் மீனராசினர் கடந்து வந்திருப்பாங்க. அவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு 2025, 2026 எந்த மாதிரியான பலன்கள் பெறப்போகுதுன்னு பார்க்கலாம். அதாவது என்னன்னா, இந்த மீன ராசியில தான் பெரிய கிரக நிலை மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அதாவது ஜென்மத்துல இருந்த ராகு 12க்கு வந்தாச்சு. 12ல இருந்த சனி ஜென்மத்துக்கு வந்தாச்சு. இப்போ ஜென்மத்துல ராகு இருந்துச்சு, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் அனுபவிச்சோம். இப்ப சனி இருக்கு, இப்ப எந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் அனுபவிக்க போறோம், அதுதானே உங்க கேள்வி. அதாவது சனி இருக்க போகுது, உங்களுக்கு வேலையிலையும் உழைப்புலையும் அதிக ஈடுபாடு செலுத்தும் போது உங்களுக்கு அதனோட பிரச்சனை வீரியம் குறையுது. ஓகேங்களா? நீங்க அப்போ தெளிவா இருக்கணும், தெளிவான சிந்தனையோட இருக்கணும். சோம்பலை தூக்கி போட்டுடணும். மந்த நிலை இருக்கவே கூடாது. நீங்களே உங்களை தட்டி எழுப்பி நீங்க கடகடன் ஓட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் தான். மற்றபடி ஜென்மத்தில் இருக்க ராகு என்ன பண்ணுவாரு? ஜென்மத்தில் இருக்க ராகு உங்களை அலைய விடுவாரு, ஓட விடுவாரு, பம்பர மாதிரி சுழல்ற அளவுக்கு அலைச்சல் ஏற்படும். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து உங்களுக்கு பிரச்சனையா இருந்தாலுமே உங்க ராசி அதிபதியோட குரு 4ஆம் இடத்துல அமர்றதுனால உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நல்ல விஷயம்தாங்க அது. அது எப்படி இருக்குன்னா, உங்களை ஓட விட்டாலும் அலைச்சல் ஏற்பட்டாலும் அதனால உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் பெனிஃபிட் இருக்கும். அது வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ கஷ்டகாலமாக இருக்காது. நீங்கள் அலைச்சல் ஏற்படும் தான், நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க, நிறைய வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, பண விரயம் அதிகமாகும். அது எல்லாமே வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு பெனிஃபிட்டாக தான் அமையும். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு நல்ல காலம் தானே. அப்போ எவ்வளோ பெரிய சோதனை இருந்தாலும் அது உங்களுக்கு நல்லதாகவே தான் அமைய போகுது. ஏன்னா உங்கள் ராசி அதிபதியோட பார்வை உங்களுக்கு நல்ல அமைப்பாக தான் இருக்க போகுது. அதனால நீங்க இன்னும் அதிகமா ஓடி முன்னேறி உழைக்கும் போது உங்களுக்கு லாபம் ரெட்டிப்பாக தான் கிடைக்கும். சனி ஜென்மத்துல இருக்கிறதுனால பயம் வேணாம். நீங்க உங்களோட நேர்மையான சிந்தனையோட உடல் உழைப்பை தானம் செய்யுங்க. நீங்க வந்து மற்றவங்களுக்கு வந்து வேலை செஞ்சு கொடுங்க. உங்களோட பார்ட்னர் இருக்காரு, நீங்க ஒரு தொழில இருக்கீங்க, நீங்க உங்க வேலையை செஞ்சதும் இல்லாம உங்க பார்ட்னரோட வேலையும் நீங்க எடுத்து செய்யும் போது அது உங்களுக்கு ரெட்டிப்பு லாபத்தை தரும். அதாவது நஷ்டத்தை ஏற்படுத்தாம இருந்தாலே லாபம் தானே. நீங்க உங்க வேலையை செஞ்சுட்டு போயிடுறீங்க, உங்க பார்ட்னர் வந்து உங்க வேலையை செய்யாம அவங்க வேலையை செய்யாம அவர் அப்படியே கிடக்கும் போது அப்ப அந்த வேலை முடியாதுல்ல, அப்ப அதற்கான லாபம் பெற முடியாதுல்ல, அவர் வேலை செய்யாததுனால உங்களுக்கும் நஷ்டம் ஏற்படுதுல்ல. ஸோ இந்த டைம்ல நீங்க வந்து உன் வேலை என் வேலைன்னு பிரிச்சு பார்க்காம இருக்கிற வேலையை இழுத்து போட்டு செய்யுங்க. உங்களுக்கு அது நல்ல காலமா தான் இருக்கும். ராசிநாதன் குரு 4ஆம் இடத்துல அமர்றதுனால உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்குங்க. அதாவது என்னன்னா, நீங்க பல இடத்துல மாறுவீங்க, சேஞ்சஸ் இருக்கு. உங்க எல்லாருக்குமே வந்து ஒரு சேஞ்சஸ் இருக்கு. வேலை செய்யற இடத்துலயோ இல்ல வீட்லயோ எல்லா இடத்துலயும் ஏதோ ஒரு சேஞ்சஸ் இருக்கு. அது வந்து அதனால வந்து நீங்க வந்து கடன் வாங்குற சூழ்நிலையும் இருக்கு. உங்களோட லக்ஸரிக்காகவும் உங்களோட கம்ஃபர்ட் ஜோனுக்காகவும் நீங்க கடன் வாங்குற சூழ்நிலையும் இருக்கு. அது எல்லாமே உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோனா தான் வச்சுக்கோ. உங்களுக்கு பெரிய ப்ரெஷராகவும் பெரிய கஷ்டமா இருந்தாலும் நீங்க ப்ரெஷர் போட்டாலுமே அது உங்களுக்கு பெரிய பிரச்சனையா தெரியாது, பெரிய ப்ரெஷரா தெரியாது, பெரிய கஷ்டமா தெரியாது. நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சாலுமே போயா எனக்கு அதுல லாபமும் இருக்குல்ல அப்படின்ற மனசுக்குள்ள ஒரு சின்ன இதுவும் இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அதனால நீங்க வந்து கடன் சுமைய அதுக்காக ரொம்ப அதிகரிச்சிட வேணாம். கடன் சுமை ஏற்படும். ஓகேங்களா? உங்களோட கம்ஃபர்ட் ஜோனுக்காக கடன் சுமை ஏற்படும். அதனால கஷ்டத்தையும் இல்லை நஷ்டத்தையும் வந்து நீங்கள் வந்து லாப நோக்கத்தோடு நீங்கள் வந்து செயல்படும் போது உங்கள் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் ஒரு லாப நோக்கத்தோடு நீங்கள் செயல்படும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மன அழுத்தன்றது குறையுது.
ஓகேங்களா? ஸோ உங்களோட ராசிநாதன் உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காருன்னு பாருங்க. லாஸ்ட் இயர் கையை விட்டுட்டாரு, எனக்கு எந்த உதவியும் கிடைக்கல, நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன்னு புலம்புனவங்களுக்குலாம் இந்த ஆண்டு உங்களோட ராசிநாதன் உங்களை காப்பாத்துறாருங்க. அதே மாதிரி திருமணம் ஆகாதவங்க எல்லாருக்கும் வந்து இந்த காலகட்டம் அவ்வளவு சரியான காலகட்டமா இல்லை. உங்களோட பார்ட்னருக்கு அந்த குருவோட பார்வை இருக்கு, நல்ல அமைப்பா இருக்குன்னா இந்த நேரத்துல நீங்க திருமணம் பண்ணலாம். இல்லைன்னா இந்த நேரத்துல மீன ராசினருக்கு திருமணம் கூடுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான காலமாக தான் இருக்கும். திருமணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து நீங்கள் பார்த்து முடிக்கணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் எனக்கு ரொம்ப ஏஜ் ஆகிடுச்சுப்பா, இந்த காலகட்டத்தை நான் அதுக்காக நான் மிஸ் பண்ணிட முடியுமா, குரு பார்வை இல்லைன்றதுனால நான் அதுக்காக ஒரு வருஷம் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கணுமா அப்படின்னு யோசிக்கிறவங்க எல்லாம் பாருங்க. உங்களுக்கு இந்த டைம்க்கு உங்களுக்கு குரு பார்வை இல்லாம உங்களுக்கு ஒரு அலையன்ஸ் வர்றதே பெரிய விஷயம். உங்களுக்கு கல்யாண அமைப்பு கூடி வர்றதே பெரிய விஷயம். அதே நேரத்துல அப்படி வருதுன்னா அது உங்களுக்கு கரெக்டா இருக்கான்றத 2-3 வாட்டி வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல டிப்ஸா இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சரியான பார்ட்னர்ஷிப்பு, சரியான குடும்ப ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு சரியான பார்ட்னர்ஷிப்பு, நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல அலைன்ஸ் வருமானது ஒரு கேள்விக்குறி தான். அதே மாதிரி லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையாக கடந்து வரணும். ரொம்ப பொறுமையாக கடந்துட்டிங்கன்னா, இந்த ஒரு வருட காலத்தை ரொம்ப பொறுமையாக கடந்துட்டிங்கன்னா உங்களுக்கு மேரேஜ் சக்ஸஸ் தான். மீன ராசினருக்கு நான் பொதுவாக கொடுக்க வேண்டிய டிப்ஸ் என்னென்னா, இந்த காலகட்டத்தை இந்த ஒரு வருஷத்தை ரொம்ப பொறுமையாக ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக நீங்கள் பயணிக்கும் போது அது கண்டிப்பாக சக்ஸஸ் தான். ஸோ அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுங்க, வெற்றியை காணுங்க.